எல்லா காரியமும் நம்மளோட வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குது. இயேசு எந்த அற்புதத்தை செய்தாலும் அந்த அற்புதத்தை யாருக்காக செய்தாரோ, எந்த நபருக்காக செய்தாரோ அவங்கள பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னுவாரு, உன் விசுவாசம் பெரியதுன்னுவாரு. இன்னொரு இடத்துல வந்து இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்றத திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். சில நேரம் விசுவாசமே இருக்க மாட்டேங்குது. அதனால எல்லா விசுவாசிகளும் பண்ற ஜெபம், அதிகமாக பண்ற ஜெபம் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் அதிகமா கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் பத்தல ஆண்டவரேன்னுவாங்க. மலை அளவு விசுவாசம் இருந்தால் மலை பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாரா? சொல்லல. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டுத்தீய மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு விழு என்று சொன்னால் நீங்க சொன்னது அப்படியே ஆகும். விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துவது எதற்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை எதுக்கு வேணா பயன்படுத்துறான் பாத்தீங்களா, அதற்கு ஈக்குவலா இருக்கு. குட் ஈவினிங். இயேசு நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த டியூஸ்டே ஆன்லைன் ஹீலிங் மீட்டிங்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இன்றைக்கு வந்து தொடர்ந்து ஒரு காரியத்தை பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி நான் யோசிச்சிருக்கிறேன். ஸோ I'll be sharing this truth for the next 2 or 3 weeks. இன்னும் 2-3 வாரத்துக்கு இதே காரியத்தை குறித்து நம்ம பேசுவோம். ரொம்ப அதிகமாக கிறிஸ்தவத்துல பேசப்படுற ஒரு சத்தியம். பேசப்படுற சத்தியம்னு சொல்றதை விட அப்படி சொல்ல முடியாது. அதிகமாக இதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். கிறிஸ்தவர்கள், பிலீவர்ஸ் எல்லாம் இந்த ஒரு காரியத்துக்காக நிறைய நான் ஜெபம் பார்த்திருக்கேன். ஸோ அதை குறித்த ஒரு தெளிவு, வேதத்திலிருந்து ஒரு கிளாரிபிகேஷன், வேதத்துல இதை பத்தி என்ன போட்டிருக்குன்றது தான் பார்க்க போறோம். ஸோ இந்த விசுவாசம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு நம்மளோட வாழ்க்கையில. எல்லா காரியமும் நம்மளோட வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குது. இயேசு எந்த அற்புதத்தை செய்தாலும் அந்த அற்புதத்தை யாருக்காக செய்தாரோ, எந்த நபருக்காக செய்தாரோ அவங்கள பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னுவாரு, உன் விசுவாசம் பெரியதுன்னுவாரு. இன்னொரு இடத்துல வந்து இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்றத திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ பேசிக்லி வாட் ஜீசஸ் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் வாஸ், இந்த அற்புதம் வந்து உன் வாழ்க்கையில நடந்ததுக்கு காரணம் உன்னுடைய விசுவாசம் தான் அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய அன்பினால, இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமையினால, இயேசு கிறிஸ்துவோடைய அபிஷேகத்தினாலதான் அங்க அற்புதம் நடக்குது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த மார்க் 5 கூட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவர் சுகமாகிறா. உடனே இயேசு வந்து கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது? எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிகிறேன் அப்படின்றார். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காட். அவருடைய வல்லமையினாலதான் அங்க சுகம் நடந்துச்சு. வெரி கிளியரா இருக்கு. ஆனாலும் அந்த ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார் பாத்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமான பிறகு கூப்பிட்டு பேசுறாரு, என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா எல்லாம் சொல்லிட்டு சொன்ன பிறகு இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? வெரி குட், 12 வருஷம் கஷ்டப்பட்டான பரவாயில்ல, இப்பொழுது நீ என்னன்ட்ட விசுவாசத்துக்கு வந்துட்ட, இப்போதான் கரெக்டான ட்ராக்குக்கு வந்திருக்க, இனிமேல் என்ன பண்ணிடு, தொடர்ந்து என் பின்னாடியே வந்துரு, நான் சர்வீஸ் நடத்துறேன், எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணிடு, ஒரு மீட்டிங் விட்டுறாத அப்படின்ற மாதிரி எந்த காரியத்தையும் சொல்லல பாருங்களேன். அவர் என்ன பண்றாரு, ஸ்திரீயே சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். அந்த அம்மாக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும்ல, என்னடா நம்ம 12 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஏதோ வந்து வீட்டுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம வெளியில வந்து அவரோட வஸ்திரத்தை ஓரத்தை லேசா தான் தொட்டேன், அதுக்கு என்னை பார்த்து இப்படி புகழ்ந்து பேசுறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு பேசுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் ஆயிருக்கும் அந்த அம்மா. கரெக்டா இல்லையாங்க? உங்களுக்கே ஒரு அற்புதம் நடக்கும்போது யாரும் வந்து உன் விசுவாசம் தான் என்ன நம்மள ஒத்துக்க மாட்டோம், நம்ம சொல்லி ஐயோ எல்லாமே கர்த்தர் கிருபை தான் பிரதர், என்னால ஒண்ணு இல்லை பிரதர், அப்படிதான் நம்ம சாட்சியை சொல்றோம். சாட்சி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க எல்லாரும்? என் விசுவாசம் சொல்றாங்களே, யாராவது சொல்றது இல்லை. ஆனா தேவன் மேல இருந்து எப்படி சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு தேவன்கிட்ட கேட்டாதான் சரியான சாட்சி வரும். தேவன் எப்படி சாட்சி கொடுப்பாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது அப்படின்றத அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு. சோ அப்ப அந்த விசுவாசம் அப்படின்றது வந்து ஒரு எசென்ஷியல் வைட்டல் காம்பனண்டா இருக்கு தேவனுடைய ராஜ்யத்துல. சோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே புரிந்த ஒரு காரியம் தான். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருந்தாதான் வந்து என்ன பண்ண முடியும், காரியங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் தேவனிடத்துல இருந்துன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க எங்க கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு விசுவாசம் பத்தல, இது எனக்கு போதிய விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கல, என்னுடைய விசுவாச லெவல் குறைவா இருக்குது, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு விசுவாசம் கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊழியக்காரருக்கு வந்து நிறைய விசுவாசம் இருக்கு, ஏன்னா அவர் வந்து ஸ்பெசிபிக்கா ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டதுனால அவருக்கு ஆண்டவர் நிறைய விசுவாசம் கொடுக்குறாரு.
ஒரு தீர்க்கதரிசிக்கு நிறைய விசுவாசம் கொடுக்குறாரு. ஏன்னா, அவர் நிறைய அற்புதங்கள் செய்யணும். ஒரு ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட்க்கு நிறைய விசுவாசம் இருக்கு. ஏன்னா, அவர் நிறைய சுகத்த சுகமளிக்கிற ஊழியத்த செய்றதுனால, அவர் நிறைய பேருக்கு வந்து ஜெபம் பண்ணி சுகத்த கொண்டு வரணும். அப்படின்றதுனால, சில பேருக்கு வந்து ஆண்டவர் நிறைய விசுவாசம் குடுக்குறாரு. சில பேருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? குறைஞ்ச விசுவாசத்த குடுக்குறாரு. சில நேரம் விசுவாசமே இருக்க மாட்டேங்குது. அதனால எல்லா விசுவாசிகளும் பண்ற ஜெபம், அதிகமாக பண்ற ஜெபம் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் அதிகமா குடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் பத்தல ஆண்டவரேன்னுவாங்க. இப்படி ஜெபம் மட்டும் பண்றது இல்ல பாருங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நெறைய தேவ ஊழியர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. எனக்கு உங்க அளவுக்கு விசுவாசம் இல்ல பிரதர். அதனால எனக்கு கொஞ்சம் கைய வச்சு, மேல கைய வச்சு, கொஞ்சம் உங்களுடைய விசுவாசத்த எனக்கு என்ன பண்ணுங்க, இம்பார்ட் பண்ணுங்க. அத எனக்கு வந்து குடுங்க. ஜெபம் பண்ணி எனக்கு விசுவாசத்த குடுங்க அப்டின்னுவாங்க. சரிங்களா? சோ இதே ஜெபத்த தான் சீஷர்களும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பண்ற அநேக ஜெபங்கள் வந்து பைபிள்ல இருக்கிற ஜெபத்த தான் நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாலாம் யாரும் இங்க ஜெபம் பண்ணல. நானும் பார்த்துட்டேன். நான் என்னலாம் ஜெபம் பண்ணேனோ, அது எவனோ ஒருத்தன் ஜெபம் பண்ணியிருக்கான் பைபிள்ல. கரெக்ட்டா? ம். சாப்பாடு இல்லன்னு ஜெபம் பண்றீங்க. அதே ஜெபம் பைபிள்லயும் இருக்குதே. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கறாங்கல்ல, "மண்ணு மாரி இருக்கு சாப்பாடு. கறி மீன் ஒரு கொஞ்சம் கறி கிறி தர மாட்டீங்களா?" அப்படின்னு ஜெபம் பண்றானுங்க வனாந்திரத்துல. உடனே ஆண்டவர் காடைய குடுக்குறாரு. எல்லா ஜெபமுமே பார்த்தீங்கன்னா, பைபிள்ல இருக்க ஜெபம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசா ஒண்ணும் பண்ணல. எல்லா பிரச்சனையும் பைபிள்ல இருக்க பிரச்சனைய தான் இன்னைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். புதுசா நமக்கு ஒண்ணும் பிரச்சனை தோன்றிலாம் வரல. 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வர பிரச்சனை, இயேசு இருந்தபோது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வர பிரச்சனை, இன்னைக்கு புதிய பிரச்சனைலாம் கிடையாது. எல்லாம் சேம் ப்ராப்ளம். ரைட் ஃப்ரம் டே ஒன். என்னைக்கு ஆதாம், ஏவாள் பாவம் செஞ்சு விழுந்து போனாங்களோ, அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை தான். எல்லாமே ஒரே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு இன்னும். என்ன வேற வேற கல்ச்சர்ல அது வேற வேற மாரி ஃப்ளேவர்ல வேற வேற மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கே தவிர, ப்ராப்ளம்ஸ் ஆர் த சேம். அதனால தான் இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. அவர் ஏன் மாறலன்னு நெனைக்கிறீங்க? இப்ப ப்ராப்ளம் மாறி இருந்துச்சா, அவரும் கொஞ்சம் மாறி இருக்கணும்ல. சரி நேத்து கொஞ்சம் வேற சேலஞ்சுப்பா. அதனால நேத்து அன்னைக்கு அப்படி இருந்தேன். இன்னைக்கு வேற சேலஞ்ச். இன்னைக்கு நான் வேற அவரு சொல்லிட்டாரு. "எப்பா உன் பிரச்சனையும் ஒரே மாரி தான் இருக்கு. நீனும் ஒரே மாரி தான் இருக்கிற. அதனால நானும் ஒரே மாரி தான் இருக்க போறேன்ட்டாரு. நானும் மாறாம தான் இருக்க போறேன்ட்டாரு." ஆமென். சோ சீஷர்கள் பாருங்க, இதே ஜெபத்த தான் பண்ணியிருக்கானுங்க. நம்மள மாரியே. என்ன ஜெபம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. லூக்கா 17 போடுங்க. லூக்கா 17 3, 4, 5 இந்த 3 வசனத்த மட்டும் படிப்போம். லூக் 17, 3, 4, 5 எனக்கு இங்கிலீஷ்ல போடும்போது கிங் ஜேம்ஸ்ல போடு விஜய். லூக் 17, 3, 4, 5. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். போதும் சிஸ்டர். தேங்க் யூ. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். வர்த்திக்க பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, இன்கிரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். வர்த்திக்க பண்ணணும்னு வத்தி போயிரும்னு நெனச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் கிடையாது. வர்த்திக்க பண்ண சில பேர் ஒருத்தர்லாம் கேட்டாரு, "என்ன பிரதர் வர்த்திக்க பண்ணா இருக்கிறதும் வத்தி போயிருமா?" அப்படின்னாரு. இல்ல. வத்திலாம் போகாது. வர்த்திக்க பண்ணணும்னா பெருக்குங்க ஆண்டவரே. இங்கிலீஷ்ல வருது. "And the apostle said to the Lord, increase our faith." விசுவாசத்த பெருக்கி குடுங்க. விசுவாசத்த கூட்டி குடுங்க. விசுவாசத்த என்ன பண்ணுங்க? இன்கிரீஸ் பண்ணி குடுங்க. அதுதான் அர்த்தம். இத யார் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத யாரு ஜெபம் பண்றோமா? அப்போஸ்தலர்கள் இந்த ஜெபத்தை செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள்னா பைபிள்ல வந்து அப்போஸ்தலர்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள தான் வந்து போட்டிருக்கு. அது வந்து அந்த 12 சீஷர்கள தான் போட்டிருக்கு. அண்ட் தே வர் கால்ட் அப்போஸ்டல்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்கா வருது. அப்போஸ்தலர்கள். அது வந்து ஆண்டவரால குடுக்கப்பட்ட ஒரு பெயர் அது. அப்போஸ்தலர்ன்னு ஆண்டவரே சொல்றாரு. இந்த 12 பேர் என் கூட இருக்கிறவங்க தான் அப்போஸ்தலர்ன்னு. பவுல் வந்து எப்படி தன்னை வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறார்ன்னா, அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் அப்படின்றார். டிஃபரன்ஸ் இருக்கு. பால் வந்து கால் டு பி அன் அப்போஸ்தலன்னுவாரு. இவங்களுக்கு வந்து அப்போஸ்தலர்னே பேரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அழைப்பு. பவுல் வந்து அழைப்ப பத்தி பேசுவாரு. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருப்பாரு. இவங்களுக்கு அப்போஸ்தலன்ற பேரே வந்து அப்போஸ்தலஸ் தான். அந்த மாரி வந்து ஒரு உன்னதமான ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. இயேசு கூட இருந்ததுனால. இவங்களுக்கே என்ன டவுட்? விசுவாசம் பத்தலன்னு ஒரு டவுட். கரெக்ட்டா? அப்போ நமக்கு கொஞ்சம் இது இருக்குது. ஹோப் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்ல. அப்போஸ்தலர்களுக்கு என்ன இல்ல. விசுவாசம் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் ஆயிருச்சு. அதனால தான் என்ன ஜெபம் பண்றாங்க? எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்த இன்கிரீஸ் பண்ணி குடுங்க ஆண்டவரே. கொஞ்சம் கூட்டி குடுங்க ஆண்டவரே. வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ஜெபத்திற்கு இயேசு என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஜெபத்துக்கு இயேசு என்ன பண்ணியிருக்கணும்னா, ஓகேடா நீங்கலாம் என்ன பண்ணுங்க, வாங்க நான்லாம் கை வச்சு என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். எப்படி மோசே வந்து யோசுவா மேல கை வச்சு இம்பார்ட் பண்ணாரு அப்படின்னு வசனம் இருக்குல்ல. உபாகமம் கடைசி அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா,
மோசே வந்து யோசுவா மேல என்ன பண்றாரு? கை வைக்கிறார். கை வச்சு பண்றாரு. அந்த வசனத்த பார்ப்போம். உபாகமம் கடைசி அதிகாரம். டியூட்ரானமி லாஸ்ட் சாப்டர் எடுத்துக்கோங்க. 34:9. மோசே ம். நூன் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கையை வைத்தபடியினால் he laid hands. Moses had laid his hands on him. கையை வைத்தபடினால் அவனுக்கு ஞானத்தின் ஆவி வந்துருச்சான். மோசே வந்து கை வச்சனால ஞானத்தின் ஆவி. சோ மோசேயோட அந்த ஞானத்தை வந்து அவர் யாருக்கு கொடுக்கிறாரு? பகிர்ந்து கொடுக்கிறாரு, இம்பார்ட் பண்றாரு. கையை வச்சுனா யோசுவா கொடுக்கிறார். த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் இஸ்ரேலுக்கு வந்து அவர் வந்து இம்பார்ட் பண்ணி கொடுக்கிறார். ஸோ டெக்னிக்கலி வந்து இயேசுவும் அப்படிதான் பண்ணிருக்கணும். கரெக்டா? வாங்க நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு, இதை வந்து உங்களுக்கு இம்பார்ட் பண்றேன். ஏன்னா நானும் கொஞ்ச காலத்துல போக போறேன். 3.5 yearsல நானும் என்ன பண்ண போறேன், உங்களை விட்டுட்டு போக போறேன். நான் உங்களுக்கு இம்பார்ட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இயேசு அப்படிப்பட்ட காரியம் எதையும் செய்யவில்லை. இன்ஃபேக்ட் ஜீசஸ் என்ன பண்ணாருன்றது பாருங்க. 6வது வசனத்தை போடுங்க. 6th verse 6வது வசனத்தை மட்டும் போடுங்க. அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். போதும். If you have faith as a mustard seed, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால், சொல்லுங்க, கடுகு விதை அளவு விசுவாசம். மலை அளவு விசுவாசம் இருந்தால் மலை பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாரா? சொல்லல. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டுத்தீய மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தை தள்ளுண்டு வில் என்று சொன்னால் நீங்க சொன்னது அப்படியே ஆகும். If you say to this mulberry tree, be uprooted and be pulled into the sea, and it shall be done what you say. எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதுன்ட்டாருங்க? கடுகு அளவு. கடுகு பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ஸ்பைஸ். டெய்லி வி யூஸ் இட் இன் அவர் குக்கிங்ல. கடுகு இல்லாம நம்ம எதுவுமே செய்யறதில்லை. எந்த குழம்பு செஞ்சாலும் கடுகு போடுவோம், சட்னி செஞ்சா கடுகு போடுவோம், எல்லாத்தையுமே கடுகு போடுவோம். இந்த கடுகை வந்து நீங்க போய் வாங்குறீங்க, கடையில போய் வாங்குறீங்க, ப்ரொவிஷன் வாங்குறீங்க. யூஸ்வலா எப்படி வாங்குவீங்க? எத்தனை கிலோ கடுகு வாங்குவீங்க? 2 கிலோவா, 3 கிலோவா, 5 கிலோ வாங்குவீங்களா ஒரு மாசத்துக்கு? சிஸ்டர் நீங்க எத்தனை கிலோ வாங்குவீங்க கடுகு ஒரு மாசத்துக்கு? Maybe 100 grams. அரிசி எத்தனை கிலோ வாங்குவீங்க? 25 to அரிசி இது மட்டும் 100 கிராம் வாங்குறீங்க, 1 கிலோ கூட வாங்க மாட்டீங்களே? போதும் கொஞ்சம். அது போதும். அது கரெக்டா? இப்ப நான் எங்க வீட்டுல வந்து நான் போயிட்டு நான் இதை வாங்க போறேன், ப்ரொவிஷன் வாங்க போறேன், வைஃப் சொல்லுவா கடுகு வாங்கிட்டு வாங்கன்னுவா. எவ்வளவு அவ சொல்ல சின்ன பாக்கெட் வாங்க. அங்க போனீங்கன்னா கடுகு பாக்கெட்டை வந்து மிஞ்சி போனா 50 கிராம் பாக்கெட் வச்சிருப்போம், 100 கிராம் பாக்கெட் வச்சிருப்பான், மேக்ஸிமம் 200 கிராம்ஸ் பாக்கெட் வச்சிருப்பான். அதுக்கு மேல இந்த 1 கிலோ பாக்கெட் 2 கிலோ பாக்கெட்லாம் நான் பார்த்ததே இல்லை கடுகுல. நீங்க போய் கேட்டீங்கன்னா போய் கேட்டுறாதீங்க, கேட்டீங்கன்னா சிரிச்சிருவான் கடைக்காரன். நீங்க கேட்க மாட்டீங்க, பட் கேட்டுறாதீங்க, கேட்டா சிரிச்சிருவான். சரிங்களா? ஸோ கடுகு வந்து ரொம்ப டைனியா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சீட், அது ரொம்ப டைனி. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தாலே போதும், இப்படிப்பட்ட ஒரு இம்பாசிபிள் காரியத்தை நீங்க செய்ய முடியுன்றாரு. ஒரு மரம் வேரோட புடுங்கி போய் கடல்ல விழுறது வந்து ஒரு பயங்கரமான இம்பாசிபிளான ஒரு காரியம் தான்ல. இட் இஸ் வெரி ஹார்ட். இம்பாசிபிள் சொல்றத விட இட்ஸ் வெரி 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 ஹார்ட். நீங்க வந்து ஒரு கிரேனை வச்சு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு அதை புடிங்கி எடுக்கலாம். உங்க வார்த்தையினால அதை புடிங்கி எடுக்கணுன்றது யாரும் அதை ட்ரையும் பண்ண மாட்டாங்க. நோபடி ஈவன் ட்ரை ஃபார் இட். அது வந்து சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதையே நீங்க கடுகளவு விசுவாசத்தை, ஒரு கடுகு தான் சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. 100 கிராம் கடுகு, 200 கிராம் கடுகுன்னு சொல்ல, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இது நடக்கும் அப்படின்றார். ஏன் ஜீசஸ் வந்து இப்படி சொன்னார்? அவங்க வந்து விசுவாசத்தை பெருக்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஏன் இயேசு வந்து ஓகே நீங்க வாங்க உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லல? அந்த மாதிரி எந்த காரியத்தையும் சொல்லாம எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னா, ஜீசஸ் அந்த பாருங்க கடுகு போட்டோ போட்டிருக்காங்க பாருங்க, அதை ஹைலைட் பண்ணுங்க விஜய். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதா கடுகு போட்டோ? இது ரொம்ப குட்டியா இருக்கும். அவங்களுடைய கை விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இது ஆக்சுவலி ஏதோ ஜெயண்ட் வந்து புடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ராட்சசன் இங்க புடிச்சு, ஆக்சுவலி ராட்சசன் இல்ல, நம்ம கையிலேயே கடுகு இப்படிதான் இருக்கும். ஏன் இயேசு வந்து சரிப்பா நான் இன்க்ரீஸ் பண்ணி தரப்பா ஃபெய்த் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஏன் விடலைன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ் த ஃபெய்த் தட் யூ ஆல்ரெடி ஹேவ். அதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்.
உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீ யூஸ் பண்ணு. உனக்கு இன்னும் கூட விசுவாசம்லாம் என்ன பண்ண தேவையில்ல. தேவையில்ல அப்படின்றார். உனக்கு ஏற்கனவே ஒரு விசுவாசம் குடுத்துட்டேன். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? கடுகு அளவு ஒரு விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசமே போதும். எதுக்கு போதும்? புடுங்கி கொண்டு போய் எங்க மரத்த புடுங்கி கொண்டு போய் சமுத்திரத்துல போடுறதுக்கு இந்த விசுவாசமே போதும் அப்படின்ட்டார். இந்த விசுவாசமே போதும். சோ யூஸ் த ஃபெய்த் தட் யூ ஆல்ரெடி ஹேவ். யூ டோன்ட் நீட் மோர் ஃபெய்த். நல்லா நல்லா சொல்லுங்க. உங்களுக்கே சொல்லிக்கோங்க. ஐ டோன்ட் நீட் மோர் ஃபெய்த். ஐ ஆல்ரெடி ஹேவ் ஃபெய்த். இதுதான் உண்மை. இது நான் சொல்லல. இயேசு சொல்றாரு. யூ டோன்ட் நீட் மோர் ஃபெய்த் ஃபார் த மிரக்கிள் தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். ஃபார் த பிரேக் த்ரூ தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். யூ ஆல்ரெடி ஹேவ் இனஃப் ஃபெய்த். உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, உங்களுடைய அந்த பிரேக் த்ரூவ பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்ல. இன்னும் அதிக விசுவாசம் தேவையில்ல. உங்களுக்கு போதிய விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்து விட்டார். ஆமென். சோ இந்த விசுவாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நான்லாம் எப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கேன்னா, ரொம்ப நாள் நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னா, விசுவாசம் இஸ் சம்திங் தட் ஐ ஷுட் யூஸ் ஒன்லி ஃபார் கெட்டிங் எ மிரக்கிள். எத்தன பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? அற்புதத்துக்கு தான் நான் விசுவாசத்தை யூஸ் பண்ணுவேன். வேற எதுக்குமே நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு அற்புதத்துக்கு யூஸ் பண்ணணும். ஒரு நடக்க முடியாத காரியம், ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், ஒரு இம்பாசிபிள் கேஸ்க்கு நான் எதை யூஸ் பண்ணணும்? விசுவாசத்தை யூஸ் பண்ணணும். அ அந்த மாரி காரியத்துக்கு தான் ஐ ஷுட் யூஸ் ஃபெய்த் அப்படின்றது தான் இருக்கு. ஆனா பைபிள் டீச்சர்ஸ் அதர்வைஸ். ஆனா வேதம் வந்து கம்ப்ளீட்டா வேற மாரி போதிக்குது. என்ன போட்டிருக்கு பாருங்க. ரோமர் 1:17 எடுத்து படிங்க. ரோமன்ஸ் 1:17. விசுவாசத்தினாலே ம். நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆ ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த ரைச்சஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த். அந்த அந்த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்கு. பிழைப்பான். பிழைப்பான்னா அவன் வாழ்ற வாழ்க்கையே இஸ் லைவ்லிஹுட் இஸ் த்ரூ ஃபெய்த். அதான் அர்த்தம். பிழைப்பு. பிழைப்புன்ற ஒரு வார்த்தை வந்து நல்ல அழகான ஒரு தமிழ் வார்த்தை. கேட்பாங்க என்ன? வாட் யூ டூ ஃபார் அ லிவிங்? உன் பிழைப்புக்கு நீ என்ன செய்ற? வாட் யூ டூ ஃபார் அ லிவிங் அப்படின்னு கேட்டேன்னா நீங்க சொல்லுவீங்க. நான் ஐ வொர்க் அஸ் அ டீச்சர். ஐ வொர்க் அஸ் அ டாக்டர். ஐ பிராக்டிஸ் அஸ் அ லாயர். ஐ டூ சம் கைண்ட் ஆஃப் பிசினஸ். அதுதான் அதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஒரே நிமிஷம் இருங்க. சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? விசுவாசத்தினாலே பிழைப்பான். சோ பைபிள் சேஸ் தட் யூ ஷுட் லிவ் பை ஃபெய்த் அண்ட் நாட் யூஸ் ஃபெய்த் ஆஸ் சம்திங் விச் இஸ் வெரி சீசனல். சீசனல் அப்பப்போ யூஸ் பண்றது கிடையாது. விசுவாசம் என்பது தினமும் நம்ம யூஸ் பண்ற ஒரு காரியம். தேவைப்படும் போது சீசனலா யூஸ் பண்ற காரியம் கிடையாது. புரியுதா? எத்தனை பேர் சொல்றது? நிறைய பேர் சீசனலா வச்சிருக்காங்க. சீசனல்னா இந்த இந்த சீசனுக்கு விசுவாசம் தேவை. இந்த சீசனுக்கு விசுவாசம் தேவையில்ல. இந்த பிரச்சனைக்கு விசுவாசம் தேவை. இந்த பிரச்சனைக்கு விசுவாசம் தேவையில்ல. எல்லாத்துக்கும் என்ன தேவை நமக்கு? விசுவாசம் தான் தேவை. இதுதான் வேதம் தெளிவா போதிக்குது. த ரைச்சஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த். நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான் அப்படின்னா விசுவாசத்தை வச்சுதான் நம்ம தினமும் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. சோ விசுவாசம் என்பது என்னன்னா இட் இஸ் அ பவர் தட் ஹஸ் பீன் given to us by God for us to live our daily life. தினமும் நம்மளோட வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வல்லமை தான் விசுவாசம். ஆமென். டெய்லி அதை யூஸ் பண்ணுமா? அதை ஃபார் எவ்ரிதிங் அதை யூஸ் பண்ணுமா? ஏதோ ஒரு சில காரியத்துக்கு யூஸ் பண்ணுவேன், சில காரியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாம எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஈவன் ஃபார் த ஸ்மாலஸ்ட் திங் நான் என்ன யூஸ் பண்ணணும்ன்றார் ஆண்டவர். எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? பாருங்க அது ஜீசஸ் அழகா இல்லஸ்ட்ரேட் பண்றாரு. ஒரு பேரபிள் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. லூக் 17 வாங்க. லூக் 17ல இத சொல்லிட்டு ஜீசஸ் ஒரு பேரபிள் சொல்வாரு, பேசுவாரு. லூக் 17 7-10. லூக்கா 17 7ல இருந்து 10ல. இது வந்து உங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு. இது என்ன அப்படின்றத புரிய வைக்கிறார். லூக்கா 17 7ல இருந்து 10. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக் கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஹalleluya. பாருங்க. இது ஒரு அழகான ஒரு உவமை. இயேசு இயேசு சொல்றாரு.
இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 6வது வசனம் முடிஞ்ச உடனே 7வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அண்ட் விச் ஆஃப் யூ அப்படின்னு வரும். அண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண வருது. 7th verse போடுவீங்க. 7th அண்ட் அப்படின்னு. அண்ட்னா இட் கனெக்ட்ஸ் போத் த வெர்சஸ். இட் இஸ் கனெக்டிங் போத் தோஸ் வெர்சஸ். இது கண்டினியூஸா வருது. தமிழ்ல வந்து ஆக்சுவலி அப்படி வரல. இங்கிலீஷ்ல வந்து எப்படி வருது? அண்ட் விச் ஆஃப் யூ, மற்றும் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களில் அப்படின்னு சொல்லி கனெக்ட் அப்படியே வருது. ஸோ இட் இஸ் அந்த 6வது வசனத்தோட கனெக்டடா இருக்கிறது தான் இந்த ஓமை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த 6வது வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஓமையே. டு எக்ஸ்பிளைன் த 6th verse. ஸோ 6th verse உடைய மெயின் சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெய்த் தான். 6வது வசனத்தோட மெயின் சப்ஜெக்டே ஃபெய்த் தான். இன்ஃபேக்ட் the subject of this entire conversation is about having enough faith to forgive your brother. அதாவது கூட பிறந்தவன மன்னிக்கணும். ஒருத்தனை மன்னிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன பத்தல? விசுவாசம் பத்தல. ஸோ மன்னிக்கிறதுக்கும் என்ன தேவைப்படுது பாருங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ரைச்சஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த். மன்னிக்கிறதுக்கும் என்ன தேவைப்படுது? விசுவாசம் தான் தேவைப்படுது. அன்பு கூறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. மன்னிக்கிறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் விசுவாசம் தேவைப்படுது. மற்றவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்றீங்களா? அதுக்கும் விசுவாசம். எல்லாத்துக்கும் விசுவாசம் தேவைப்படுது. நீங்க டெய்லி சந்தோஷமா உங்க மனைவி பிள்ளைகளோட, கணவன் பிள்ளைகளோட வாழ்வதற்கு, ஃபேமிலி லைஃபை சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது? விசுவாசம் தான் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் தேவைப்படுது. கரெக்டா இல்லைங்க? ஏன்னா இங்க கான்டெக்ஸ்டே மன்னிப்புல தான் வருது இல்ல. ஏதோ ஹீலிங் பண்ண முடியல, செத்தவனை எழுப்ப முடியல அப்படின்றது இங்க வரல. பாத்தீங்களா என்ன வருது? சகோதரனை மன்னிக்கணும். உடனே அவனுக்கு வந்து ஆண்டவரை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஃபார் எவ்ரி திங் யூ நீட் ஃபெய்த். இதுலயே புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் தான் எல்லாமேன்ட்டு. ஃபார் டு லிவ் யூ நீட் ஃபெய்த். நிறைய பேர் நினைக்கிறாங்க சிலதுக்கெல்லாம் விசுவாசம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் தேவைப்படுறது இதுக்கு கான்டெக்ஸ்ட். அதை சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு 7வது வசனத்தை. அண்ட் விச் ஆஃப் யூ, உங்களில் எவன் வந்து ஒருத்தர் வேலைக்காரன் இருக்கிறான், அவன் போய் வேலை செஞ்சுட்டு வரான். அது வந்து ஒரு அழகான ஓமை சொல்றாரு. வேலை செஞ்சுட்டு வரான். வந்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிடு. கரெக்டா? எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடை பரிமாறிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ போய் சாப்பிட்டு தான் சொல்லுவீங்க. அவனை போய் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த வேலையை அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்களான்னு கேட்கிறாரு. 9வது வசனத்துல போட்டிருக்கா, does he thank the servant because he did the things that were commanded him? அவன் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு நீ நன்றி சொல்லுவியா அப்படின்னு கேட்கிறாரு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துவது எதற்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை எதுக்கு வேணா பயன்படுத்துறான் பாத்தீங்களா? அதற்கு ஈக்குவலா இருக்கு. எதுக்குனாலும் பயன்படுத்தலாம், எப்பனாலும் பயன்படுத்தலாம். ஃபார் எனிதிங் அண்ட் எனி டைம். எனிதிங் அண்ட் எனி டைம். புரியுங்க? பெர்மிஷன் எல்லாம் வாங்க மாட்டாரு. வந்து போடு. இத பாருங்க, இந்த ஓமையில தெளிவா போட்டிருக்கு. வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு தான் வரான். உழுதுட்டு வரான், ஆடை மேய்ச்சிட்டு வரான் தான் போட்டிருக்கு. ஸோ அப்போ அவன் ரொம்ப டயர்டா தான் வந்திருப்பான். அவனை போய் தம்பி நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லல பாருங்க அவரு. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு? எனக்கு சாப்பாடை ரெடி பண்ணி எனக்கு சாப்பாடை பரிமாறிட்டு நான் சாப்பிட்ட பிறகு நீ என்ன பண்ணு? போய் சாப்பிட்டு. அதுக்கு அவன் வந்து அவனுக்கு நன்றி சொல்வானா? அவன் சொன்னதை செய்ததுக்கு அவன் நன்றி சொல்வானா? சொல்ல மாட்டான். ஏன்னா as far as the master is concerned, எஜமானனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதை என்னுடைய வேலைக்காரன் செய்ய வேண்டும். இதுதான் அவனுடைய பாயிண்ட். சோ அது போல நல்லா கவனிங்க. faith is given as a servant to you. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் விசுவாசமே கொடுக்கப்பட்டிருக்கு. you can use faith as per your needs. உங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். விசுவாசம் வந்து என்ன ஆகாது? செய்ய மாட்டேன்லாம் சொல்லாது. அதெல்லாம் கிடையாதுப்பா. ஒன்லி பெரிய பெரிய வியாதிக்கு தான் நான் வேலை செய்வேன், சின்ன வியாதிக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்லாம் என்ன பண்ணாத சொல்லாது. Even for the smallest things you can exercise your faith. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. For everything you can use it. See, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டா ஒன்று நடந்துச்சு. நான் சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப ரீசெண்டா நடந்துச்சு. என்னோட கார் நான் லாஸ்ட் சண்டே, இந்த சண்டே இல்லை, இந்த சண்டே நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். போன சண்டே நான் என் காரை காலையில் எடுக்கிறேன் சர்ச்சுக்கு போகணுன்ட்டு. காரை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, இது வந்து இட்ஸ் a very normal incident, but how God gave the wisdom and through faith how I was able to solve it ன்றதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஸோ காரை ஸ்டார்ட் பண்றேன். காரை ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு மாதிரி சவுண்ட் வந்துச்சு. யூஸ்வலா கேட்கற சவுண்டோட கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் என் காரை பத்தி.
ஸ்டார்ட் பண்ணா எந்த அளவுக்கு ஐட்லிங் ஆனா எந்த அளவுக்கு சவுண்ட் வரும் வண்டியில இருந்து எனக்கு தெரியும். ஏன்னா 6 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஒரே காரு எனக்கு தெரியும். கொஞ்சம் யூசுவலுக்கும் மேல ஜாஸ்தியா வருது. அப்ப ஐ ஃபவுண்ட் அவுட் தேர் சம்திங் நாட் குட் அபௌட் திஸ், சம்திங் வியர்ட். என்னது கொஞ்சம் அதிகமா சவுண்ட் வருது. கொஞ்சம் லேசா வைப்ரேஷனும் ஜாஸ்தியா இருந்துச்சு. யூசுவலா வைப்ரேஷன் இருக்காது என் கார்ல. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் என் காரு. வைப்ரேஷன் கியர் நாபெல்லாம் புடிச்சா வைப்ரேஷன் வருது. ஸோ பட் ஐ வாஸ் சர்ச்சுக்கு போகணும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கார எடுத்துட்டேன். போம்போது போய் ஏசி ஆன் பண்ணா ஏசி ஆன் ஆகல. சரி அப்பவே தெரிஞ்சிருச்சு சம்திங் இஸ் கான் ராங். ஏதோ ஒண்ணு பிரச்சனை ஆச்சு. ஏன்னா ஏசி வந்து ஆன் ஆகலன்னோனே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. என்ன பிரச்சனையா இருக்குமோ, என்ன பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு. ஸோ நான் நேரா போயிட்டேன். போயிட்டு சர்ச்ல விட்டுட்டேன். விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், பானட்ட திறந்து பார்த்தேன். பானட்ட திறந்து பார்த்தா, எலி வந்து உள்ள புகுந்து கார கடிச்சு வச்சிருக்கு. வயர்ஸ் எல்லாம். ஸோ எந்த வயர கடிச்சிச்சு, எந்த இது சர்க்யூட்ட கடிச்சுன்னு தெரியல. ஏசி ஒர்க் ஆகல. கார் ஒரு மாரி சவுண்ட் வருது. ஆனா கார் ரன் ஆகுது. ஆனா இட் இஸ் நாட் லைக் ஹவ் இட் வாஸ் பிஃபோர். நார்மலா இருக்கிற மாரி இல்ல. கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணுது கார். ஸோ உடனே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போய் உட்கார்ந்து சர்வீஸ் அட்டெண்ட் பண்றேன். சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நான் வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். ஆண்டவரே யூ டெல் மீ வாட் இஸ் ராங். பிஃபோர் ஐ கோ டூ த மெக்கானிக் யூ டெல் மீ வாட் இஸ் ராங். ஏன்னா என் மனசுக்குள்ள 1000 ஓடுது தாட் இப்போ. ஏசி கடிச்சிருச்சு, எந்த வயர்லாம் கடிச்சதுன்னு தெரியலையே, எவ்வளவு செலவாக போகுதுன்னு தெரியலையே. உடனே நமக்கு மைண்ட்ல வந்து மணி மணி இது வரும்ல. எவ்வளவு செலவாகும் தெரியலையே. ஐயோ! அப்படிலாம் வருது மைண்ட்ல. தென் ஐ செட் நோ ஐ அம் நாட் கோயிங் டூ திங்க் அபௌட் ஆல் தோஸ் திங்ஸ். நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவர்ட்ட கேட்க போறேன். ஆண்டவர் எனக்கு காட்டுவான்னு சொல்லிட்டு நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் உட்கார்ந்து. ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணி உடனே ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு என்ட்ட. என்ன பிரச்சனைன்றது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆண்டவர் உடனே அந்த போட்டோ எடுத்து திரும்ப பார்க்க சொன்னாரு. நான் அந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அந்த வயர் அந்த எங்கெல்லாம் கட் பண்ணிருக்கோ அந்த வயர போட்டோ எடுத்து பாருன்னாரு. போட்டோ பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த இந்த வயர்லாம் வந்து இன்ஜின் சிலிண்டர்ஸ்க்கு போது. இந்த வயர் தான் கட் பண்ணிருக்கு. சோ இதுக்கு வந்து நீ மெக்கானிக்ட்டே போ வேண்டாம். ஒரு நார்மல் காருக்கு வந்து எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருப்பார். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருக்கார்ல, அது மாரி காருக்கும் எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் அந்த கார்ல அந்த வயரிங்லாம் பார்ப்பாரு. லைட்டுக்கு போற வயரிங்கு. அதுக்கப்புறம் நெறைய உள்ள வயர்ஸ்லாம் இருக்கும். நீங்க உங்க கார் பானட்ட திறந்து பாருங்க. நெறைய வயர்ஸ் போகும். பேட்டரியில இருந்து வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து மத்த இதெல்லாம் வந்து ஆ ஃபங்ஷன் பண்ண வைக்கும். நெறைய காரியங்கள. சோ ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட போனா போதும். யூ டோன்ட் ஹேவ் டூ கோ டூ த மெக்கானிக். இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் திங் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், மெக்கானிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன். அதே தான் அவரும் சொன்னாரு. உடனே மெக்கானிக் சொன்னாரு, சார் இது ஒரு பிரச்சனையே கிடையாது சார். நீங்க எலக்ட்ரிஷியன்ட்ட போங்க. நான் எலக்ட்ரிஷியன் ஃபோன் பண்ணி சொல்லிர்றேன். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்ல சால்வ் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் திஸ் இஸ் நத்திங். இதுல பயப்படுறதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல சார். நீங்க போங்க சார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி எலக்ட்ரிஷியன்ட்ட போறேன். அவரும் அதே தான் சொல்றாரு. ஆமென். யூசுவலா வந்து நம்ம இந்த கார் ரிப்பேர் ஆச்சுன்னா எவன் ஜெபம் பண்றான்? நான்லாம் நெறைய பேர் ஜெபம் பண்ணிலாம் பார்த்ததில்ல. கரெக்ட்டா? கார் ரிப்பேர் ஆச்சுன்னா மெக்கானிக்ட்ட போவாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்கல்ல. ஆனா விசுவாசம் எதுக்கு குடுக்கப்பட்டிருக்கு? சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கா? எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். கேன்சர் வந்த பிறகு யூஸ் பண்ணலாம் பிரதர். அ டிபி வந்த பிறகு யூஸ் பண்ணலாம் பிரதர். அதுக்கா குடுக்கப்பட்டிருக்கு விசுவாசம்? இல்ல. விசுவாசம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லாற்றிற்கும் நீங்க யூஸ் பண்றதுக்காக தான் விசுவாசம் குடுக்கப்பட்டிருக்கு. இட் குட் பி ஆஸ் லிட்டில் ஆஸ் ஈவன் உங்க பைக் ஒர்க் பண்ணல, கார் ஒர்க் பண்ணலனா கூட நீங்க விசுவாசத்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதற்கான வழிய திறக்கிறார். சி உங்களுக்கு தான் அது பைக்கு, காரு. ஆண்டவர பொறுத்தவரைக்கும் அது என்ன தெரியுமா? என் பையனோட வண்டி அது. என் பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அது. என் பையன் யூஸ் பண்றான்னா, அது பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கணும். எத்தன பேருக்கு புரியுது உங்களுக்கு? இப்போ உங்க புள்ள வந்து சைக்கிள் என் புள்ளைங்க 2 சைக்கிள் வச்சிருக்கு. சரிங்களா? அந்த சைக்கிள்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அது வந்து உடனே என்ட்ட சொல்லும். "அப்பா அந்த சைக்கிள் இப்படி இருக்குப்பா, செயின் லூஸா இருக்குப்பா, டயர் இப்படி இருக்குப்பா" அப்படின்னோனே, போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் சைக்கிளுக்குலாம் நீ வந்து கேட்கிற, பெருசு பெரிய பெரிய காரியத்துக்கு கேளு. இதுக்கெல்லாம் வந்து என்ட்ட கேட்கிற அப்படின்னு சொல்லுவோமா? உடனே என்ன பண்ணுவோம் அந்த சைக்கிளுக்கு? ஒரு சைக்கிள் கடைக்கு எடுத்துட்டு போய் அந்த சைக்கிள ரிப்பேர் பண்ணி, வி மேக் ஷூர் தட் அவர் சில்ட்ரன் சைக்கிள் ஆர் குட். நல்ல ஒழுங்கான கண்டிஷன்ல சைக்கிள் இருக்கா? அப்படின்னு தான் பண்ணுவோமே தவிர, சைக்கிளுக்கெல்லாம் அப்பாலாம் வர முடியாதுப்பா. அப்பா இஸ் டூ பிஸி. ஏதாவது ஒரு போயிங் ஏர்கிராப்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா உடனே? அதுக்கு தான் அப்பா வருவான்னுவீங்களா? கிடையாது. வாட்டெவர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் சைல்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டூ யூ. ஆமென். சோ உங்களுக்கு என்ன முக்கியமோ, அது ஆண்டவருக்கும் முக்கியமா இருக்குது. இது நெறைய பேருக்கு புரியவே இல்ல. நானும் நெறைய கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டேன். அது புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க என்ன நெனைக்கிறாங்க, ஆண்டவர் வந்து அவர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸ்ல இருக்கு என்னுடைய பிரச்சனை இருக்கா? இருந்தா தான் அத அட்ரஸ் பண்ணுவாரு. சப்போஸ் அந்த ரூல்ஸ்ல அந்த பிரச்சனை இல்ல, விட்டு போயிருச்சுன்னா அத அட்ரஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நெனைச்சுட்டு இருக்காங்க.
புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலன்னா, அது நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். ஓகே, என்னுடைய பிரச்சனை ஆண்டவருடைய லிஸ்ட்ல இருக்காது. அதனால இதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்ட்டலாம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இதெல்லாம் நான் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோம். இல்ல, இல்ல, இல்ல. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு லூக்கா 17ல. எப்படி ஒரு வேலைக்காரன வந்து எஜமானன் வந்து அவன் சொன்னத அவன் செய்யணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாரோ, அதே போல விசுவாசத்தையும் நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணுமா? ஃபார் எவரி லிட்டில் திங் இன் யூர் லைஃப் யூ கேன் யூஸ் ஃபெய்த். அது எவ்வளவு சின்ன காரியமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியம்னாலும் இருக்கலாம். அதற்கு நீங்க உங்க விசுவாசத்த யூஸ் பண்ணணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹி வாண்ட்ஸ் யூ டூ யூஸ் யுவர் ஃபெய்த் ஃபார் எவரிதிங் இன் யுவர் லைஃப். புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த விசுவாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, தேர் ஆர் லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னுவாங்க. இல்லன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அ டிஃபரண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஃபெய்த். டிஃபரண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஃபெய்த்னா வேற வேற அளவு இருக்கு பிரதர் அப்படின்னுவாங்க. நான் சொல்லி கேட்டுருக்கேன் அதெல்லாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் ஒ ஒருத்தருக்கு ஒரு அளவு இருக்கும் பிரதர். இன்னொருத்தருக்கு இன்னொரு அளவு இருக்கும் பிரதர். ஆண்டவர் எல்லாருக்கும் வந்து ஒரே மாரி குடுக்குறது இல்ல பிரதர். ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாரி என்ன பண்றாரு? அழைச்சிருக்கிறார் பிரதர். அதனால என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தருக்கு ஓரளவுக்கு ஒவ்வொரு அளவுக்கு என்ன குடுத்துறாரு? விசுவாசம் குடுத்திருக்கிறார் பிரதர் அப்டின்னுவாரு. சரிங்களா? இது வந்து இதுவும் நான் கேள்விப்பட்டுருக்கேன் நெறைய. கேள்விப்பட்டுருக்கேன். இத நான் நெறைய நானும் நம்பியிருக்கேன். ஓகே. எனக்கு ஓரளவுக்கு தான் விசுவாசம் குடுத்திருக்காரு ஆண்டவர். ஏன்னா நான் வந்து நான் செய்ற காரியத்துக்கு இவ்வளோ போதும். அதனால எனக்கு ஓரளவுக்கு தான் குடுத்திருக்காரு. ம். அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க நெறைய செய்றாங்க. பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்றாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி குடுக்குறாரு? கொஞ்சம் அள்ளி குடுக்குறாரு. எனக்கு கிள்ளி குடுக்குறாரு. புரியுதுங்களா? எனக்கு எப்படி ஏன்னா நான் பெருசாலாம் ஒண்ணும் செய்யல பிரதர். நான் ஏதோ சின்ன ஊழியம் ஒண்ணு பண்றேன் பிரதர். கிராமத்துல ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். அவரு வந்து இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி பிரதர். உலகமெங்கும் போறார் பிரதர். அ ஏகப்பட்ட இடத்துல ஊழியம் நடக்குது பிரதர். மீட்டிங் நடத்துறார் பிரதர். அதனால அவருக்கெல்லாம் நெறைய பெரிய விசுவாசம் இருக்கு பிரதர். எனக்கு என்ன பிரதர், நான் மீட்டிங் போட்டேன்னா என் கிராமத்துல 15 பேர், 20 பேர், 30 பேர் வருவாங்க பிரதர். அதனால எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு விசுவாசம் கம்மி தான் பிரதர். அவருக்கு விசுவாசம் ஜாஸ்தி. அதனால தான் ஆண்டவர் வந்து அவர வந்து அப்படி பயன்படுத்துறார் பிரதர். இது நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். பிரதர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர் நீங்க சிட்டில மினிஸ்ட்ரி பண்றீங்க. நீங்க சிட்டி மினிஸ்ட்ரி. நாங்கலாம் வில்லேஜ்ல மினிஸ்ட்ரி பண்றோம். நாங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரி அப்டின்னுவாங்க. அப்ப நான் கேட்பேன். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சிட்டி மினிஸ்ட்ரில பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுரும் பிரதர். அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, சிட்டில மினிஸ்ட்ரி பண்றோம்னா எல்லாரும் வந்து வீட்ல கியூல நின்னுட்டு இருக்காங்க போல. இந்த ஆஃபரிங்க நீங்க வாங்காம போக்கூடாது பிரதர். கதவ தட்டி, 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 தட்டி குடுக்குறாங்கன்னு நெனச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப நான் என் வீடு டி நகர்ல இருக்கு. கேட்கும்போதே சிரிப்பு வருது உங்களுக்கு. என் வீடு டி நகர்ல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் வீடு டி நகர்ல இருக்கு. ஒரு 2 தெரு போனீங்கன்னா இளையராஜா வீடு இருக்கு. இளையராஜா தெரியும்ல? மியூசிக் டைரக்டர் இளையராஜா வீடு இருக்கு. கொஞ்சம் அப்படி தள்ளி போனீங்கன்னா, லலிதா பேலஸ், லலிதா ஜுவல்லரி ஒருத்தர் வருவாரு பார்த்தீங்களா? ஒரு மொட்டை பாஸ். அட்வர்டைஸ்மென்ட்ல அவர் வீடு இருக்கு. கொஞ்சம் இப்படி போனீங்கன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஏகப்பட்ட பிசினஸ்மேன் இருக்காங்க ஏரியால. இப்ப இவங்களுக்கெல்லாம் இதான் வேலைன்னு நெனைக்கிறீங்களா? என் வீட தட்டி தட்டி வந்து குடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. சிட்டில மினிஸ்ட்ரி பண்றீங்க அப்டின்ட்டு. அ நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. சிட்டி மினிஸ்ட்ரி பிரதர். சிட்டி மினிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப ஈஸி பிரதர். உங்களுக்கெல்லாம் நெறைய சோர்ஸஸ் இருக்கும் பிரதர். உங்களுக்கெல்லாம் வந்து அப்படி இருக்கும் பிரதர், இப்படி இருக்கும் பிரதர் அப்டின்றாங்க. இது எதுவுமே பைபிள் இது வேதத்துக்கு முற்றிலும் புறம்பான ஒரு இது. சிட்டி மினிஸ்ட்ரினா வேற, வில்லேஜ் மினிஸ்ட்ரினா வேற. ஏன்னா, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. யூ ஷால் பி பிளெஸ்ட் இன் தி சிட்டி, யூ ஷால் பி பிளெஸ்ட் இன் தி கன்ட்ரி. அது ஒண்ணு. இல்லன்னா, பிரதர் அவரு அமெரிக்காலன்னா ஊழியம் பண்ணா நல்லா இருக்கலாம் பிரதர். அமெரிக்கால ஊழியம் பண்ணா நல்லா இருக்கலாம் பிரதர். அப்டின்னுவாங்க. நீங்க அமெரிக்கால இருக்கவங்களோட மொதல்ல பேசியிருக்கீங்களா? யாரா இருந்தா பேசுங்க முதல்ல. அ சும்மா அமெரிக்கால இருந்தா நல்லா இருக்கலாம். ஆஸ்திரேலியால இருந்தா நல்லா இருக்கலாம். இங்க பாருங்க நான் எந்த கண்ட்ரியும் குறை சொல்லல. இந்தியால இருந்தா மோசமா இருக்கலாம் இல்ல. கர்த்தரோட இருந்தா நல்லா இருக்கலாம். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். என்னோட பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான். எனக்கு கர்த்தர் சொல்லிக் குடுத்தது இதுதான். நீ என்ன நான் உன்னோட இருக்கிறேன். நீ என்னோட இருக்கிற. அவ்வளவுதான். அதுல ஸ்ட்ராங்கா இருந்தன்னா நீ நல்லா இருப்ப. நீ எந்த கண்ட்ரில வேணா இரு. ஏன் ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க நெறைய பேரு. நல்லா இருக்கிறாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க நெறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. எப்படி நல்லா இருக்கிறாங்க? ஏன்னா கர்த்தர் அவங்களோட இருக்கிறார்ன்றத ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறாங்க. அமெரிக்கால இருக்கிற சில பேர் தெரியும் எனக்கு. ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஐ ஹேவ் ஃபியூ ஃபிரெண்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அந்த ஃபேமிலி வந்து என்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க.
அவங்க பையனுக்கெல்லாம் வந்திருந்தானுங்க ஆஸ்திரேலியால இருந்து. ஸோ அவங்க வீட்ல பிரேயர் அப்போ பேசிட்டு இருந்தோம். அவங்ககிட்ட கேட்டோம். எப்பட்றா இருக்கு ஆஸ்திரேலியாலாம்? அவனுங்க சொல்றானுங்க என்கிட்ட, "நீங்க வேற பிரதர், எல்லா வேலையும் நம்ம தான் பிரதர் செய்யணும்." அப்படின்னானுங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னா, "ஒரு டிவி ஒண்ணு வாங்குனேன் பிரதர் போயிட்டு நல்லா பெரிய டிவி வாங்குனேன்" அப்படின்னேன். வாங்கிட்டு அத கொண்டு வந்து வீட்ல கூட டெலிவரி பண்ண மாட்டானுங்களாம். அத நம்ம தான் கார்ல தூக்கிட்டு வரணுமா. அத போய் தூக்கி கார்ல வச்சு தூக்கிட்டு வரணும். நம்ம நம்ம ஊர்ல அப்படியாங்க? நீங்க போய் வாங்குங்க. என்ன வாங்குனாலும் வீட்ல வந்து குடுத்துட்டு போறான். போய் விவேக்ஸ்ல போய் வாங்குங்க, சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் வாங்குங்க, குரோமால போய் வாங்குங்க. ஃப்ரீ டெலிவரி எல்லாம். வீட்டுக்கு வந்து இறக்குறான். எத்தன மாடி மேல வீடு இருந்தாலும் மேல தூக்கிட்டு வந்துருவான் அவன். அங்க எவனும் வரமாட்டானாம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணேன் பிரதர் அப்டின்னாங்க. வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு நான் சொன்னேன். எப்படிங்க பேக்கர்ஸ் மூவர்ஸ்லாம் வச்சு பண்ணீங்களான்னாங்க. ஆமாமா பேக்கர்ஸ் மூவர்ஸ்லாம் வச்சு பண்ணீங்கன்னா, முழு சொத்தையும் அவனுக்கு பேக்கர்ஸ் மூவர்ஸ்க்கு எழுதி வைக்க வேண்டியது தான் நீங்க அப்டின்ட்டானுங்க. நம்ம தான் பேக்கர், நம்ம தான் மூவர். எஸ். யார் பேக்கர் மூவர்? நான் பேக்கரு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுனா நீங்க பேக்கரு, உங்க வைஃப் மூவரு. இல்ல உங்க வைஃப் பேக்கரு, நீங்க மூவர். அதான் 2 பேர் வச்சிருக்கானுங்க. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதான் பேக்கர் அண்ட் மூவர். நம்ம ஊர்ல அப்படியா? அ ஒரு ரூ. 500 1000 குடுத்தீங்கன்னா, தூக்கி வந்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா இன்னைக்கு? சோ, இது எல்லாம் பாருங்களேன், மனுஷன் சொல்ற காரியம் அதெல்லாம். இங்க இருந்தா தான் நல்லா இருப்போம். அங்க இருந்தா தான் நல்லா இருப்போம். நம்ம ஊர்ல இருந்தா நல்லா இருக்க மாட்டோம். அந்த ஊருக்கு போனா தான் நல்லா இருப்போம். கிடையாது. கர்த்தர் உங்கள எங்க இருக்க சொல்றாரோ, அங்க போய் இருங்க. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. கோ அண்ட் பி இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டூ பி. அது எந்த ஊரானாலும் இருந்துட்டு போட்டும். அது இந்தியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், இல்ல ஆப்பிரிக்காவா கூட இருந்துட்டு போகட்டும். பட் பி இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டூ பி. தென் யூ வில் பி ப்ராஸ்பரஸ். அங்க நீங்க நல்லா இருப்பீங்க. சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருப்பாய். வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். யூ ஷால் பி பிளெஸ்ட் இன் தி சிட்டி. யூ ஷால் பி பிளெஸ்ட் இன் தி கன்ட்ரி. ஒண்ணே ஒண்ணு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு வைத்திருக்கிற அழைப்பு என்ன? நீங்க எனக்கு வைத்திருக்க பர்ப்பஸ் என்ன? வாட் இஸ் மை காலிங்? வாட் இஸ் மை பர்ப்பஸ்? இத தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இத ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் உங்கள கரெக்ட்டான இடத்துல கொண்டு போய் பிளேஸ் பண்ணுவார். நம்ம பிளேஸ ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல நான் இருக்கணும். இந்த இடத்துல நான் இருக்கணும். இந்த இடத்துல இல்ல இடத்த ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நீங்க ஆண்டவர தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்கள தான் மட்டும் நோக்கி பார்ப்பேன். உம்முடைய அழைப்பு என்னன்றத தான் நான் புரிந்து கொள்வேன். உம்முடைய திட்டம் என்னதோ அத நான் புரிந்து கொள்வேன். அதுல நான் என்ன கொண்டு போய் என்ன பண்ணிப்பேன்? பிளேஸ் பண்ணிப்பேன். சோ அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் மீ டூ பொசிஷன் மை செல்ஃப் இன் யுவர் பர்ப்பஸ் அண்ட் இன் யுவர் காலிங். அப்போ நீங்க அத செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க இருக்கணுமோ, அங்க கொண்டு போய் உங்கள உட்கார வைப்பாரு. எத்தன பேருக்கு புரியுது உங்களுக்கு? நெறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. யாரையாவது பார்த்து காப்பி அடிக்கிறது தான் நம்ம ஊரு சிஸ்டமே. இவரு இங்க இருக்காரு, நானும் அங்கேயே போயிருவேன். வை சர்டன் பீப்பிள் ஆர் ஹைலி சக்சஸ்ஃபுல் ஈவன் தோ தே லிவ் இன் எ வெரி ரிமோட் பிளேஸ். ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருந்தாலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீகார்ல அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படின்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு. நான் பீகாருக்கு நெறைய தடவ போயிருக்கேன். நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நான் அது ஒவ்வொரு வாட்டி பீகார் போகும்போது யோசிப்பேன். எப்படி அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் வந்து இந்த ஊர்ல வந்து இருந்தாரு? ஏன்னா, இப்பவே பீகார் ரொம்ப அண்டர் டெவலப்டு. அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இப்பவே அங்க ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இருக்காது. எந்த ஊருக்கு போனாலும் குப்பை. அதாவது குப்பைன்னா அப்படி ஒரு குப்பை பார்க்கலாங்க நீங்க. நான் வந்து பொய் சொல்லல நான். சரிங்களா? இல்ல அது ரொம்ப குறைவாவும் பேசல. அந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம இங்கலாம் இப்ப சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து குப்பையெல்லாம் எடுப்பானுங்க. குப்பையெல்லாம் எடுத்து ஆனா அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவானுங்க. அது வேற விஷயம். அத விட்டுருங்க. அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டானுங்க. அது பள்ளிக்கரணையே அது வேற விஷயம். ஆனா, அங்க ஊரே குப்பையா தான் இருக்கும். நான்லாம் கேட்டேன் அந்த ஒரு வாட்டி மிஷினரி கிட்ட, "ஏங்க இங்க குப்பை கிப்பைலாம் எடுக்க மாட்டாங்களா?" "இங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கும் குப்பை. அதுவா மக்கி போனா தானாம். அதுவா குப்பை கிளியர் ஆனா தானாம். எவனும் குப்பைலாம் எடுக்க மாட்டான். பாத்ரூம்ஸ் கிடையாது. ப்ராப்பர் டாய்லெட்ஸ் இன்னும் கிடையாது. நான் சொல்றது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. இன்னும் 2013ல நான் சொன்னது 21, 22ல போனேன். 21, 22லயே பாத்ரூம்ஸ் கிடையாது நெறைய இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மனுஷன் வந்து போய் இருந்து, இன்னைக்கு வந்து அங்க ஒரு பெரிய கடவுளுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கிறார்ன்னா, ஏன் அவரால செய்ய முடிஞ்சுச்சுன்னா, கர்த்தர் அவர அங்க சொன்னாரு. அதனால தான். அவரால அங்க போல. ஹூ டோல்ட் ஹிம் டூ கோ தேர்? காட் டோல்ட் ஹிம் டூ கோ தேர்.
he never decided ஓகே நம்ம இங்க போலாம் அப்படி டிசைட் பண்ணல. அவர் கத்தர் போக சொன்னார், போனார். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? அவர் என்ன குறைஞ்சு போயிட்டாரா? அவர் ஒண்ணு இல்லாம போயிட்டாரா? அத்தனை ஸ்கூல் அத்தனை காலேஜ் அங்க கட்டியிருக்கிறாரு அவரு. எப்படி அவரால அத அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சுச்சு? ஏகப்பட்ட நக்சலைட்டோட பிள்ளைங்க எல்லாம் அவர் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல படிக்கிறாங்க. எஜுகேஷன் குடுக்குறாரு நெறைய பேருக்கு. எப்படி ஹவ் இஸ் ஏபிள் டு டூ சச் அ பிக் ப்ராஜெக்ட்? அவர் என்ன சென்னை சிட்டில இருக்காரா? இல்ல பெங்களூர்ல இருக்காரா? கிடையாது. ரிமோட்டஸ்ட் பிளேஸ். டோட்டலி அண்டர் டெவலப்ட். பீகார் இஸ் த அண்டர் டெவலப்ட் ஸ்டேட் இன் இந்தியானே சொல்லலாம். அந்த இடத்துல ஏன் பண்ணாருன்னா, ஹி இஸ் தேர் வேர் காட் வாண்ட்ஸ் ஹிம் டு பி. ஸோ நீங்க ஆண்டவர் உங்கள எங்க இருக்க சொல்றாரோ அங்க போய் இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நீங்க ஆசீர்வாதமா தான் இருந்தாகணும். வேற வழியே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரே பிரேயர் என்னதான் இருக்கும் தெரியுமா? லார்ட் ஐ ஷுட் நாட் கோ அவுட் ஆஃப் யுவர் வில். இதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கணும். இயேசு ஜெபம் பண்றாரு பாத்தீங்களா? கெத்செமனே தோட்டத்துல. பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கி போகட்டும். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். சொல்றாரு, கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே. பாத்திரம்ன்றது அவர் சிலுவையை பத்தி பேசுறாரு. கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே. அதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. எப்படி நான் அந்த சிலுவையை வந்து தாங்க போறேன்? எப்படி இந்த அடிகளை நான் எடுத்துக்கொள்ள போறேன் என்னுடைய சரீரத்துல? எப்படி இந்த இந்த அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் நான் வந்து எடுக்க போறேன்? அதை விட மோர் தன் த பிசிக்கல் திங், எப்படி உலகத்தோட பாவத்தை நான் சுமக்க போறேன்றதுதான் அவரோட பெரிய கொஸ்டின். உலகத்தோட பாவமே அவர் மேல வரப்போதான். அப்ப பாவம், பாவத்தினுடைய சம்பளம், மரணம், அதெல்லாத்தையும் யார் சுமக்க போறா? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரே மனுஷன் உலகத்தோட எல்லாரோட பாவமும் எடுக்க போறாரு. அப்போ ஒரு ஜெபம் போறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கி போகட்டும். ஆனாலும் டக்குன்னு ட்ராக்குக்கு வந்துடுறாரு. ஆனாலும் உம் சித்தம், என் சித்தம் கிடையாது, உம் சித்தம் நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா அவங்க சொல்லுது? சோ விசுவாசம் என்ற ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். எல்லாருக்கும் வேற வேற லெவல் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நான் காண்பிக்க போறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சீரிஸ் மாதிரி இதை நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய காரியத்தை பார்க்க போறோம். எப்படி விசுவாசத்தை வந்து நம்ம ஸ்டர் அப் பண்றது, நம்ம வாழ்க்கையில எப்படி விசுவாசத்தை ஸ்டர் அப் பண்ணி விசுவாசத்தை வாழ்வது, எப்படி ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தை யூஸ் பண்ணுவது, எப்படி வார்த்தைகள் மூலமாக விசுவாசத்தை யூஸ் பண்ணுவது, இது எல்லாமே வந்து வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். சோ நம்ம எல்லாருக்கும் வந்து எப்படிப்பட்ட விசுவாசம் கொடுக்கப்பட்டு, எந்த அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? ரோமர் 12:3, ரோமன்ஸ் 12:3 போடுங்க. ரோமன்ஸ் 12:3, ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். சரி. இந்த வசனம் வந்து தமிழ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதை படிக்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம் வருது. அவனவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு ஒரு அளவு, சிஸ்டருக்கு ஒரு அளவு, விஜய்க்கு ஒரு அளவு, அவனுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இது வந்து எப்படி நீங்க பாக்கலாம்னா, இப்ப நீங்க ஒரு இதுல உட்காந்துருக்கீங்க, ஒரு கல்யாண பந்தியில உட்காந்துருக்கீங்க. கல்யாண பந்தியில நான் யூஸ்வலா நாங்க ஃபேமிலியா போகும்போது நானு, என் பிள்ளைங்க, மனைவி உட்காந்துருப்போம். அவன் சர்வ் பண்ணிட்டே வருவான். என்கிட்ட வரும்போது எப்படி போய் பார்ப்பான், சரி ஒரு புள்ளி குரோன் அடல்ட் உட்காந்துருக்காரு, இவர் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா என்ன பண்ணுவான், கொஞ்சம் நிறைய பிரியாணி போடுவான். சரி சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார் இவரு அப்படின்ட்டு. டக்குன்னு அடுத்தது என்னுடைய 2வது பிள்ளை கிட்ட வர்றாரு. அவளுக்கு 7 வயசு தான் ஆகுது, 7, 8 வயசு தான் ஆகுது. அவளுக்கும் என் அளவு போடுவானா? பந்தியில சர்வ் பண்றவன் கம்மியா தான் போடுவான். அவனுக்கு கொஞ்சம் குறைவா தான் போடுவான். எனக்கு வந்து இவ்வளவு போட்டான்னா அவளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் போடுவான். ஏன்? சின்ன பிள்ளை, இவளுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டின்னு போடுவான். அப்புறம் பெரிய பிள்ளை இருப்பா, அவளுக்கு ஓரளவு போடுவான். பாத்துருக்கீங்களா? இந்த பொஃபேல எல்லாம் நிக்கும் போது சர்வ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? ஆளை பார்த்து சர்வ் பண்ணுவான். சரி இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, இவங்க நிறைய போடுவான், சின்ன பிள்ளைக்கு கம்மியா போடுவான்ட்டு. சோ இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, அவனவனுக்கு அது அந்த அந்த இதை மட்டும் படிக்க சிஸ்டர், அந்த லைனை மட்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அவன் என்ன பண்ணுவான்? தன்னை எண்ணிக்கொள்ள வேண்டும். அவனுக்குன்னா
அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு அளவு, உங்களுக்கு ஒரு அளவு அப்படிதானே வருது. கரெக்ட்டா இல்லையா? ஆமா ரைட். அப்படிதானே வருது. ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதே கிங் ஜேம்ஸ் படிங்களா? அங்க இருக்கு பாருங்க. அதே இது சிஸ்டர் நீங்களே படிங்க. கேஜேவி இருக்கும் பாருங்க ஸ்கிரீன்ல. For I say, through the grace சிஸ்டர் இருங்க given இருங்க. to me. சிஸ்டர் இருங்க. இது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் விஜய். நீ கிங் ஜேம்ஸ் போடணும். படிங்க சிஸ்டர். For I say, through the grace given unto me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. நல்லா கவனிங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அந்த கடைசி வரி தான். அக்கார்டிங் ஆஸ் காட் ஹேத் டெல்ட் டு எவ்ரி மேன் த மெஷர் ஆஃப் ஃபெய்த். அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரே அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான். இப்போ நீங்க டீச்சர்ஸ் யாரா இருந்தா உங்களுக்கு கரெக்டா புரியும். சிஸ்டர் விஜய் டீச்சர் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இது கரெக்டா தெரியும். டீச்சர் தானே சிஸ்டர் நீங்க? ஐ திங்க் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் சிஸ்டர்? நீங்களே சொல்லுங்க. இங்கிலீஷ்ல படிச்சீங்களா? I mean, equally it's given everyone. ஈக்குவலி எல்லாருக்கும் ஒரே அளவு தான். God has dealt to every man the measure of faith. A measure அப்படின்னா என்ன அர்த்தம்னா the வந்து எப்பவுமே டெஃபினிட் ஆர்டிகல் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்ட்ரி எல்லாம் நம்ம சொல்லும்போது த கண்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோமா? னா நிறைய இருக்கு. அதுல ஒன்னு சொல்றோம்னு அர்த்தம். தனா ஒண்ணுதான் இருக்கு. ஒரு இந்தியா தானே இருக்கு. பல இந்தியாக்கள் இருக்கா? கிடையாது. த கண்ட்ரி ஆஃப் இந்தியா தேர்ஸ் ஒன்லி ஒன் இந்தியா. சோ எல்லா மனுஷனுக்கும் ஒரே அளவு விசுவாசம் தான் கொடுக்க மாட்டேன். இது பாருங்க, இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தான் இது கரெக்டான இது வருது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். லாட்டின் பைபிள்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க பைபிள. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து கிங் ஜேம்ஸ் தான். அதுல கரெக்டா வருது. நிறைய வார்த்தைகள் வந்து கிங் ஜேம்ஸ்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இந்த ரிவைஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ், நியூ டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நிறைய வார்த்தைகள் வந்து என்ன ஆகுது, இன்டர்பிரேஷன் சரியா வரல. ஸோ தமிழ்லயும் வந்து அவனவனுக்கு அப்படின்னு வந்துருச்சு. அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதுன்னு வருது. ஒரு அளவு கொடுக்கப்படுச்சுன்னு. கிங் ஜேம்ஸ்ல மட்டும் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. த மெஷர் ஆஃப் ஃபெய்த். அப்பனா உங்களுக்கும் எனக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரே அளவு தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருப்பார் பாத்தீங்களா, பெரிய ஊழியக்காரர். அவருக்கும் அதே அளவு தான் இருக்கான். உங்க மனசுல வச்சிருப்பீங்களா, ஓ இவர் தான் பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்க மனசுல? அவருக்கு அதே அளவு தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு கம்மி, அவருக்கு ஜாஸ்தி கிடையாது. இல்ல எனக்கு கம்மி, உங்களுக்கு ஜாஸ்தி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. த மெஷர். இன்னொரு வசனத்தை படிப்போம். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. கலாத்தியர் 2. கலேஷியன்ஸ் 2 எடுங்க. கலாத்தியர் 2ல 15, 16. 15 and 16. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். பாருங்க, இங்க வந்து எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படின்னு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேன்னா நீங்க அவர் எந்த அளவுக்கு பற்றி கொள்ளுகிறீங்களோ, புரியுதுங்களா? how much you are clinging on to him, how much you are holding on to him. பற்றும் நீங்க பற்ற விசுவாசத்தை தான். அப்படின்னா இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் யூ. ஆனா நீங்க கேஜேவில அதே படிங்க. கேஜேவில போடு 16th verse போடு விஜய். Galatians 2:16 கேஜேவில போடு. சிஸ்டர் படிங்க. Knowing that a man is not justified by the works of the law, but by the faith of Jesus Christ, even we have believed in Jesus Christ, that we might be justified by faith of Christ, and not by the works of the law. For by the works of the law shall no flesh be justified. நல்லா கவனிங்க, இங்க போட்டு பாருங்க. Justified by the faith of Jesus Christ. Justifiedனா நீதிமானாக மாறி இருக்கிறீங்க. You have been made righteous. அதுதான் justify. புரியுதுங்களா? நீங்க எப்படி ஜஸ்டிஃபை இருக்கீங்களா? By the faith of Jesus Christ. அப்பனா யாரோட விசுவாசத்தினால நீங்க நீதிமானா மாற்றப்பட்டிருக்கீங்க?
கிரைஸ்டோட விசுவாசத்தினால. அந்த வசனத்தை ஹைலைட் பண்ணி போடு விஜய். பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நான் ஜஸ்டிஃபையா இருக்கேன். பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நான் நீதிமானா மாறி இருக்கிறேன். இயேசுவுடைய விசுவாசத்தினால தான் நான் நீதிமானாக மாறி இருக்கிறேனே தவிர என்னுடைய விசுவாசனால இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். என்னுடைய விசுவாசத்தினால, என்னுடைய கிரியைனாலனா அது என்னதாயிரும்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்குள்ள வந்துரும் அது. அதுதான் வந்து அந்த வசனத்திலே வருது. மேன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் பை த ஒர்க்ஸ் ஆஃப் த லா. அப்பனா என்னுடைய கிரியைன்னு தான் அதான் ஒர்க்ஸ் ஆஃப் த லா. என்னுடைய கிரியையினால நான் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். கலாத்தியர்ல அதுதான் வந்து பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எதுக்கு கிறிஸ்து வந்தார், எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு கிறிஸ்து வந்தாரு அப்படின்றதெல்லாம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கலாத்தியர்ல. நீங்க கலாத்தியர் புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நான் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சோ எப்படி நான் வந்து ஜஸ்டிஃபையா இருக்கேன்? ஜஸ்டிஃபைனா நீதிமானா மாற்றப்பட்டிருக்கேன். அதுதான் ஜஸ்டிஃபைடு இங்கிலீஷ்ல. ஐ மேட் ரைச்சஸ். ஹவ் ஐ மேட் ரைச்சஸ்? பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் பை மை ஃபெய்த். ஆனா தமிழ்ல வந்து எப்படி வருது? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. கிறிஸ்துவை பற்றும்னா நான் தான் பற்றணும். அது போய் நான் பற்றுறது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையான காரியம் தான். ஏன்னா நான் சில நேரம் பற்றுவேன், சில நேரம் பற்ற மாட்டேன்ல. புரியுதுங்களா? எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கோமா நம்ம? சில நேரம் பலவீனத்தோட இருக்கும்போது எதையுமே பற்ற முடியல. எளியா மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, போய் சேர்ந்துடுற ஆண்டவரே அப்படின்ட்டு. நீங்க நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ன்றீங்களா? அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்துட்டாரா? இல்ல. அதுதாங்க ஆண்டவர். அவர் என்ன பண்ணாரு? உடனே வந்து ஒரு தூதன் அனுப்பி எலியாக்கு என்ன பண்றாரு? சாப்பாடெல்லாம் கொடுத்து, தம்பி பசியில உளறிட்டு இருக்க, கொஞ்சம் சாப்பிட்டேன்னா தெம்பாயிருவ. அதனால சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சு, வாப்பா என்கிட்ட நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்றாரு. சோ அதுதான் வந்து பவுல் இங்க எழுதுறாரு. ஜஸ்டிஃபைட் பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் வந்து கிறிஸ்துவை பற்றுன்னு வருது. அது சரியான இன்டர்பிரேஷன் கிடையாது. ஏன்னா அவருடைய விசுவாசத்தின் மூலமாக தான் நான் நீதிமானாக மாற்றப்பட முடியும். என்னால நான் என்ன நீதிமானாக மாற்ற முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு பிகம் ரைச்சஸ் பை வாட் ஐ டு. பாருங்க, இதே இன்னொரு இடத்துல சொல்றாரு பவுல். அதே கலாத்தியர் 2:20 போடு விஜய். 2:20 போடு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனை இங்கேயும் பாருங்க, இங்கே அதே தான் போட்டாங்க. தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ ஆம் crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me, and the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. அப்போ தமிழ்ல எப்படி வரும்னா, கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் வரணும். இங்க எப்படி வருதா? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேன்னு வருது. நான் பழைச்சிருக்கதே எப்படி பழைச்சிருக்கேன்றாரு? கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, நான் பிழைச்சிருக்கிறது கிறிஸ்துவின் விசுவாசத்தினால. இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் கிறிஸ்துவோட விசுவாசத்தினால, என்னோட விசுவாசனால கிடையாது. கிறிஸ்துவோட விசுவாசம் தான் நீங்க உள்ள பழைக்க வச்சுட்டு இருக்கேன். இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஃபியர்லெஸ் ஆயிருவீங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார் அப்படிதான் சொல்றாரு பவுல். இட் இஸ் நோ லாங்கர் ஐ, பட் கிரைஸ்ட் who lives in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார்னா அப்போ வந்து மரணம் உங்களை ஆட்கொள்ள முடியுமா? முடியாது. வியாதி உங்களை ஆட்கொள்ள முடியுமா? முடியாது. மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன் பவுல் மரணத்தை பார்த்து பயப்படல? பவுலுக்கு இருந்த நிந்தைகள் போல, உபத்திரவங்கள் போல யாருக்குமே இருந்திருக்காது. அவர் லிஸ்டே போடுறாரு. ஆனாலும் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை அவர். ஏனென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். இட் இஸ் நோ லாங்கர் ஐ, பட் இட் இஸ் கிரைஸ்ட் who lives inside of meன்றாரு. சோ அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு, நீ எப்படிப்பா என்ன கொல்ல முடியும்ன்றாரு அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? பவுல் வாஸ் வெரி கிளியர். அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு. ஏன் கிறிஸ்து எனக்குள்ள வந்து வாழணும்? why should Christ come and live in me? சொல்லுங்க, ஏன் கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்து வாழணும்? அவருக்கு என்ன வாழ்றதுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள எனக்குள்ளே வந்து வாழ்றதுக்கு
போர் அடிக்கி, நான் பரலோகத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கேன், போர் அடிக்கி, கொஞ்சம் இங்க வந்து உன் கூட வாழ்ந்து, அப்படியே நீ ஊர் சுத்தும் போது நானும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துக்கிறேன். அ, அ. டெய்லி நீ அங்கேயும் இங்கேயும் போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, நானும் அப்படியே உன் கூட ஊர் சுத்திக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, "ஏய் நீ சேர்த்துக்கோடா, நானும் அப்படியே உன் கூட சுத்திக்கிறேன்டா" அப்படின்னுவானுங்கல்ல. அது மாரி நானும் உன் கூடயே சுத்திக்கிறேன் அப்படின்னு அதுக்காக வந்திருக்காரு அவரு. "நீ நெறைய ஊருக்குலாம் போற, பரவால்ல கிரண் பால், அப்பப்ப நார்த் இந்தியாக்குலாம் போற, நானும் உன் கூட அப்படியே நார்த் இந்தியாக்கு டிராவல் பண்ணி வரேன். ஃப்ளைட்ல கீட்ல போன மாரி ஆச்சு" அப்படின்ட்டு அதுக்காக வந்திருக்காரா? இல்ல, இல்ல, இல்ல. எதுக்கு கிறிஸ்து எனக்குள்ள வாழணுங்க? ஏன்னா, எனக்கு ஆண்டவர் குடுத்திருக்கிற நோக்கம், எனக்கு ஆண்டவர் குடுத்திருக்க அழைப்பு, அதெல்லாம் நிறைவேத்துறதுக்கு என்னால முடியாது. சோ அவரே எனக்குள்ள வாழ்ந்து, அதை என் மூலமாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மண்பாண்டங்களில் பொக்கிஷங்கள் இருக்குது. நான் பேசியிருப்பேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எதுக்கு இந்த மண்பாண்டம்? இது மண்பாண்டத்துக்குள்ள எதுக்கு பொக்கிஷத்த கொண்டு வந்து வச்சுட்டாரு? அந்த பொக்கிஷம் என்னது? அவருடைய மகத்தான வல்லமை. எதுக்குங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு இங்க உள்ள? அவருடைய நோக்கத்த, அவருடைய ராஜ்யத்த இங்க ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். சோ, உங்களுக்குள்ள யார் வாழ்றா? கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாழ்றார். இனி நீங்கள் கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க நீங்க. ஃபியர்லெஸ் ஆயிருவீங்க நீங்க. வியாதிய பார்த்து பயப்பட மாட்டீங்க. பிரச்சனைய பார்த்து பயப்பட மாட்டீங்க. பிசாச பார்த்து பயப்பட மாட்டீங்க. உபத்திரவத்த பார்த்து பயப்பட மாட்டீங்க. யூ பிகம் ஃபியர்லெஸ். நீங்க பயம் இல்லாத ஒரு 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 வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்துருவீங்க. ஏன்னா கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாழ்றார். நான் அல்ல கிறிஸ்துவே. சொல்லுங்க. நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமென். இட் இஸ் நோ லாங்கர் ஐ பட் கிரைஸ்ட் ஹூ இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் மீ. ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக வாழணும்னு தான் பவுல் சொல்றாரு. புட் ஆன் த நியூ மேன் ஹூ இஸ் கிரைஸ்ட். அந்த புதிய மனுஷனான கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் தான் பவுல் சொல்றாரு. எதுக்கு? ஏன்னா இந்த உலகத்துல வெற்றியா வாழணும், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னா நம்ம எல்லாம் ஸ்தாபிக்க முடியாது. என்னால ஒண்ணு ஒரு செங்கல கூட வைக்க முடியாது கொண்டு போய். ஆனா கிறிஸ்துவை எனக்குள்ள வாழ விட்டால், when I allow Christ to live inside of me, when I allow Christ to manifest inside of me, then the kingdom of God is established on this earth. So அதான் பவுல் சொல்றாரு, it is by the faith of the Son of God I am living now. தேவனுடைய விசுவாசத்தினால தான் நானே பிழைத்திருக்கிறேன்றாரு. ஆமென். இன்னும் இந்த இந்த இத ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ரோமர் 3 எடுத்துக்கோங்க. ரோமன்ஸ் 3. இது நம்ம லைட்டா பார்த்துடலாம். நான் இத கன்டின்யூ பண்ணி தான் பேசப் போறேன். ஏன்னா டைம் பத்தாது. நெறைய இருக்குது இந்த டாபிக்ல பேசுறதுக்கு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரோமர் 3 21 போடு விஜய். ரோமன்ஸ் 3:21. 21 அ 21 26 படிங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டர். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஓகே. அந்த 24 வசனம் போடு விஜய். 24 வசனம் பாரு. இலவசமாய். சொல்லுங்க இலவசமாய். இது ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஃபைடு ஃப்ரீலி. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ளே மீட்பை கொண்டு நீதிமான்களாக இலவசமா நீதிமான் ஆறீங்களா? இது நம்ம இது புரியலன்னா எதுவுமே புரியாது. இது ஹைலி இம்பார்ட்டன்ட். யுவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இலவசமாய் நீதிமானா மாற்றிக்கிறீங்க. நீங்க எப்படி நீதிமான் ஆகல? நீங்க ஜெபம் பண்ணி நீதிமான் ஆகல. ஃபாஸ்டிங் பண்ணி நீதிமான் ஆகல.
சண்டே ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் நீதிமான் ஆகல. நகை போடாம இருந்ததுனால நீங்க நீதிமான் ஆகல. கரெக்டா டைத் ஆஃபரிங் கொடுத்ததுனால நீங்க நீதிமான் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு கிறிஸ்துவ மதத்துல சொல்லிக் கொடுத்த காரியம். இதெல்லாம் நீ செஞ்சாதான் நீ ஒரு நீதிமான். நீங்க எப்படி உங்க பொசிஷன் எப்படி உண்டாயிருக்கு? நீங்க எப்படி நீதிமான் ஆனீங்க? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய கிருபையை கொண்டு இலவசமாக நீதிமானா இருக்கீங்க. You have been justified freely by the grace of Jesus Christ. This is your position. நீதிமான்றது உங்களுடைய பொசிஷன். அது வந்து இலவசமா கொடுக்கப்பட்ட ஒரு பொசிஷன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சாதான் நீதிமானாருங்க. நீங்க பொசிஷன்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. when you are strong in your identity that you are the righteousness of God. நீங்க நான் தான் தேவனுடைய நீதி, நான் நீதிமான் என்பதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கரெக்டா நீதிமானுடைய கிரியைகளை பிறப்பிக்கிறீங்க. The righteous will do the righteous work. நீங்க நீதிமான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து யாருமே வந்து பைபிள் படிக்கலாம் சொல்லவே வேண்டாம். நீங்களே பைபிள் படிப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து யாரும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லவே வேண்டாம். நீங்களே ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க உட்காந்து. உங்கள்கிட்ட வந்து யாரும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லவே வேண்டாம். நீங்களே கிளம்பி சர்ச்சுக்கு போவீங்க. உங்கள்கிட்ட வந்து யாரும் காணிக்க கொடுன்னு சொல்ல வேண்டாம். நீங்களே காணிக்க கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட போய் யாரும் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யு அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். நீங்களே செய்வீங்க போய். யாரும் சொல்லணுமா உங்களுக்கு இதெல்லாம்? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நீதிமான்றது தெரியாதனாலதான் நிறைய பேர் இதெல்லாம் செய்யறது இல்ல. நீதிமான் அப்படின்றது வந்து நான் அத டிஃபைன் பண்ணி சொல்ல பாருங்களேன். நீதிமான் அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ்ல தான் கரெக்டா ரைச்சஸ்னஸ் அப்படின்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். சிம்பிளா நான் சொல்றேன் இதெல்லாம். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னா உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு. அதான் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ஆதாம் எதை இழந்து போனான்னா தேவனோட இருக்கிற அந்த உறவை தான் ஃபர்ஸ்ட் இழந்து போறான். பாவத்து நிமித்தம் உறவு கட்டாகுது அவனுக்கு. தேவனோட ஒரு பயங்கரமான ஒரு ஐக்கியத்துல இருந்தா பாத்தீங்களா, உறவுல இருந்தா பாத்தீங்களா, அது எப்போ கட்டாச்சு? பாவத்தின் மூலமாக தான் கட்டாச்சு. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன ஆனாரு? அந்த 25வது வசனம் போட்டிருக்கு பாத்தீங்களா? 25 வசனம் படிங்க சிஸ்டர். ரோமன்ஸ் 3:25. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலி இங்கிலீஷ்ல வந்து எப்படி வருதுன்னா ப்ரொபிசியேஷன். கிருபாதார பலியாக அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா நம்மை நீதிமானாக மாற்றும்படி. எதுக்கு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? நம்மை நீதிமானாக மாற்றப்படுவதற்காக. பாருங்க எபேசியர், இதேதான் எபேசியர்லயும் பவுல் சொல்லுவார். எபிஷியன்ஸ்ல எழுதுவாரு. அந்த வசனம் இருக்கும். எபிஷியன்ஸ் சாப்டர் 2, எபேசியர் 2:13. எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். But now in Christ Jesus, ye who sometimes were afar are made near by the blood of Jesus. கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க ஆண்டவர் கிட்ட வந்துட்டீங்களா? Through the blood of Jesus you are near to God. அப்படின்னா you are brought near to God, you are brought in relationship with God by the blood of Jesus. So எப்படி நீங்க ஆண்டவரோட இப்போ கனெக்டடா இருக்கீங்க? நீங்க செய்யற காரியத்தினால இல்ல. by the blood of Jesus. அவருடைய கிருபாதார பலியினால, by the propitiation of his sin. அவரோட sacrificeனால you are near to God. You are in relationship with God. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நீங்க செய்யற காரியத்தினால எல்லாம் நீங்க அவர்கிட்ட போக முடியாது. Religion says you have to do something to reach God. அதுதான் உலகத்துல இருக்க எல்லா மதங்களும் போதிக்கிறது ஒரே காரியம் தான், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ரிலிஜன். கிறிஸ்துவ மதமும் அதே தான் போதிக்குது. என்ன போதிக்குது? ஏதாவது ஒண்ணு செஞ்சு கத்துட்ட போயிருக்கு. எல்லா மதங்களும் அதான் போதிக்குது. டூ சம்திங், டூ சம்திங், டூ சம்திங். பெனன்சஸ்னுவாங்க.
ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இரு. பண்ணி, 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 பண்ணி நீ கர்த்தர்ட்ட எப்படியாவது இரு. சேர்ந்துக்கோ போயிட்டு. இதுதான் உலகம் முழுதும் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்ட்டா இல்லையாங்க? இதுதான் ட்ரை பண்றாங்க. நெறைய விஷயங்கள். இதுதான் பண்றாங்க. இப்ப வந்து இந்த அ 40 டே ஃபாஸ்டிங் நெறைய பேர் பண்ணுவாங்க. இந்த லென்ட் காலத்துலலாம். அ இது வந்து ஃபாஸ்டிங் பண்றது நல்லதா? ரொம்ப நல்லது. ஃபாஸ்டிங் இஸ் வெரி குட். ஏன் நீங்க ஃபாஸ்டிங் பண்றது நல்லது? ஏன்னா நீங்க ஃபாஸ்ட் பண்ணும்போது, நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு, நீங்க யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் போறீங்க. யூ ஆர் கோயிங் டூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட், ரீடிங் தி வேர்ட், பிரேயிங் டூ காட், விச் இஸ் வெரி, 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 வெரி குட். கரெக்ட்டா? ஒரு 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 நல்ல ஒரு ஒரு நேரம் அது. டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமன்ட்டு. ஆனா, ஏன் நான் இத வந்து இந்த சப்ஜெக்ட் நான் பேசுறேன்னா, அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் நான். அதனால தான் பேசுறேன். நான் வந்த பேக்கிரவுண்ட்ல வந்து இந்த 40 டே ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. சரிங்களா? நான் வந்த இது பேக்கிரவுண்ட்ல இருந்து 40 டே ஃபாஸ்டிங், 40 டே கறி சாப்பிடக்கூடாது. அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. கறி சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. எங்க வீட்லலாம் எங்க அம்மா கறி போட மாட்டாங்க 40 நாளைக்கு. யோசிச்சு பாருங்க என் நிலைமையெல்லாம். கொஞ்சம் பெரிய பையனானோனே நான் வெளிய போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அது வேற விஷயம். போட மாட்டாங்க. கேட்டா எங்க அம்மா "கர்த்தர் உனக்காக வந்து சிலுவையில மரிச்சாரு. நீ கறி சாப்பிடாம கூட இருக்க மாட்டியா?" அப்படின்ட்டு. நானும் பார்க்கிறேன். பைபிள்ல எங்கேயுமே கர்த்தர் இப்படி சொல்லவே இல்லையே. மனுஷகுமாரனும் புசித்தும் குடித்தும் வந்தார்ல போட்டிருக்கு. இவங்க என்ன ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காங்களே. அ என்னங்க பைபிள்ல போட்டிருக்கத தான் சொல்றேன். அப்படின்னு யோசிப்பேன் நான். என்னடா கறி போட மாட்றாங்க. கேட்டா கர்த்தருக்கு உனக்காக மரித்தாரு. நீ கறி சாப்பிடாதன்றாங்க. நான் கறி சாப்பிடணும்னா கர்த்தர பிரியப்படுத்திடலாமா அப்படின்ட்டு. இதெல்லாம் ரிலிஜியஸ் இது. உங்களுக்கு கறி சாப்பிட வேணாம்னா சாப்பிடாதீங்க. அது என்ன 40 நாள் மட்டும் சாப்பிடாம இருக்கீங்க. மொத்தமா விட்டுருங்களேன். ம். கரெக்ட்டா? ஒரு 2 ஆடு தப்பிக்கும். உங்க உங்க கிருபையில 2 ஆடு தப்பிக்கும். அப்படி அத புரிஞ்சுக்கணும். எதுக்கு எதுக்கு எத பண்றீங்கன்னே புரியாம அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பண்றாங்க. நானும் பண்றேன். இல்ல பிரதர் நாங்கலாம் வந்து பண்றோம். ஏன்னா, எங்க வீட்ல சொல்லிக் குடுத்துட்டாங்க பிரதர் 40 நாள் கறி சாப்பிடக்கூடாது. நானும் அப்படியே ஃபாலோ பண்றேன். எதுக்கு பண்றேன்? ஏன் பண்றேன்? எதுக்கு ஃபாஸ்டிங் பண்றேன்? அது லென்ட்னால ஃபாஸ்டிங் பண்றேன். அப்பனா எப்படி இருக்கு? நமக்கும் இன்னொரு ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களும் 40 டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருச்சுல்ல. அ உபவாசம் பண்ணணும். இயேசுவே சொல்ட்டாரு. உபவாசம் பண்ணணும். எப்ப சொல்றாரு? மணவாளன் எடுத்துக் கொள்ளும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணுன்றாரு. உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் போடவே இல்ல. ஆனா, உபவாசம் பண்றதுனால நீங்க ஆண்டவர் கிட்ட போல. ஏற்கனவே நீங்க ஆண்டவர் கிட்ட தான் இருக்கிறீங்க. ஆனா, ஏன் இன்னைக்கு உபவாசம் பண்றது நல்லது? ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்றது நல்லது? ஏன் இன்னைக்கு நீங்க வேதத்தை தியானம் பண்ணுவது நல்லது? ஏன்னா, அதை நீங்க செய்யும் பொழுது தான், நான் எவ்வளவாக தேவனுக்கு அருகிலே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வீங்க. அல்லேலூயா! நல்லா புரிஞ்சுக்கணும். அத பண்ணும்பொழுது தான் எனக்கே புரியுது. இவ்ளோ குளோஸா இருக்கேனா நான் ஆண்டவர்கிட்ட? இவ்ளோ இன்செப்பரபிளா இருக்கிறேனா? என்னையும் ஆண்டவரும் பிரிக்கவே முடியாதுன்றத நான் எங்கருந்து கத்துக்கிட்டேன்? வேதத்தை படிக்கும் பொழுது தான் நான் கத்துக்கொண்டேன். ஜெபம் பண்ணும்பொழுது தான் நான் அத கத்துக்கொண்டேன். ஓ! நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? அப்படின்றது நான் ஜெபம் பண்ணும்போது தான் தெரியுது எனக்கு. பரவால்லப்பா. நான் என் ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் குடுப்பார்ன்றது எப்போ தெரியும்? பண்ணா தானே தெரியும். ஜெபம் பண்ணவே இல்லன்னா தெரியுமா? ஆண்டவர் பதில் குடுப்பாருன்ட்டு. அதுக்காக தான் நீங்க பண்ண வேண்டியதா இருக்குது. ஜெபம் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் நான் இப்ப எடுக்க போறதில்ல. எதுக்கு பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் இது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வரப்போற வாரங்கள்லாம் பார்ப்போம். எப்படி விசுவாசத்தில ஜெபம் பண்ணும்போது காரியம் நடக்கும்ன்றதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீதிமானா ஆகறதுக்காக நான் செய்யலங்க. நான் ஜெபம் பண்றனால நீதிமான் ஆகல. நான் நீதிமானா இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுகிறேன். ஹalleluya. புரியுதுங்களா? I am righteous. That is why I pray every day. I am righteous. That is why I read the word of God every day. நான் நீதிமான். அதனால நான் ஜெபம் பண்ணுவேன். நான் நீதிமான். அதனால நான் வேதத்தை வாசிப்பேன், தியானம் செய்வேன். நான் நீதிமான். அதனால நான் கொடுக்கிறேன். நான் ஏன் குடுக்குறேன்னா, நான் நீதிமான். நான் நீதிமான். அதனால நீதிமானுக்குரிய கிரியைகள அதெல்லாம் நான் செய்வேன். ஐ அம் a righteous man so that I produce righteous works. Let the righteous man do righteous workன்னு பைபிள்ல இருக்கு. நான் ரைச்சஸா இருக்கிறனால தான் அத செய்றேன். செஞ்சு நான் ரைச்சஸ் ஆவல. புரிஞ்சுக்கணும் நல்லா. அதனால தான் பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக். நீங்க நெறைய படிக்கணும் அத எடுத்து. ரோமர் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிரும் உங்களுக்கு. ரோமர், கலாத்தியர். கலேஷியன்ஸ் வந்து ரோமருடைய ஷார்ட் ஃபார்ம்ன்னு சொல்லலாம். ரோமர் தான் வந்து லெங்த்தா எழுதியிருப்பாரு. எப்படி ஒரு மனுஷன் வந்து கிருபையினால தான் நீதிமான் ஆக்கப்படுறான். கிரியையினால இல்லன்றது ரோமன்ஸ்ல ரொம்ப அழகா எழுதி, அதோட கிரக்ஸ வந்து கலேஷியன்ஸ்ல எழுதிருவாரு பவுல். 2ம் ரொம்ப ஹைலி இம்பார்டன்ட் புக்.
யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம் இந்த நீதிமான். இப்போ ஒரு வசனத்தை பார்த்துட்டு முடிச்சிருவோம். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10 போடுங்க. ஐசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு எப்படி தங்களை வந்து இது பண்றாங்க, ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறாங்க. அழகான வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டு தங்களை வந்து ரெடி பண்றவங்க. அதே போல ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரம், the garment of salvation, நீதியின் சால்வை, the robe of righteousness ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதையெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரு? இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை நீங்க எப்படிங்க பெற்றுக்கொண்டீங்க? காசு கொடுத்து வாங்குனீங்களா? கதறி கதறி ரட்சிப்பு அடைஞ்சீங்களா? எப்படியாவது ரட்சித்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு புரண்டீங்களா? 40 நாள் உபவாசம் இருந்தீங்களா? கிடையாது. எப்படி ரட்சிப்பு வந்துச்சு? இலவசமாய் பெற்றுக்கொண்டீங்க. ரட்சிப்பு நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிப்பே கஷ்டம்னு நினைக்கிறாங்க. கரெக்டா? ரட்சிப்பே என்னது? கஷ்டமான ஒரு காரியம். ஈஸியா வாங்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் போராடி கண்ணீர் கிண்ணீர் விட்டு கெஞ்சி மன்றாடி, அதாவது கண்ணீர் விடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணீர் விடணும்ன்றது கமாண்ட்மெண்ட் கிடையாது. இப்போ என்னைய கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அழுது ஜோம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா, நான் அழுதுதான் ஜோம் பண்ணியிருக்கேன். யாரும் இல்லைன்னு சொல்ல. நிறைய நேரம் நான் வந்து பைபிள் படிக்கும்போது அழுதுருக்கேன். பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பேசுவாரு. அந்த வசனங்கள் வந்து எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த இமோஷனல் இம்பாக்டை உண்டாக்கும். எவ்வளவு வாட்டி நான் அழுதுருக்கேன் பைபிள் படிக்கும்போது. சரிங்களா? ஆனா அழுதாதான் கரெக்டா படிச்சேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டு நீங்களும் அழ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அழுதுங்கன்னா அழுக வந்துச்சுன்னா அழுதுங்க. தப்பு இல்ல. ஐயோ அழுதாதான் போலயே, திறன்பால் பிரதர் அழுகணும்னு சொல்லலைங்க. அதே போல ஜோம் பண்ணும்போது அழுதுருக்கீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அழுதுருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அழுதுதான் ஜோம் பண்ணணும்னு ரூல் போட்டிருக்காங்க. அது புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? இப்ப டெய்லி நான் அழுது ஜோம் பண்ண நினைக்கிறீங்களா? கிடையாது. சில நேரம் வந்து அது ஆவியானவருடைய அந்த இதனால நான் என்ன பண்றேன், அழுதுருக்கேன். அழுது நான் ஜோம் பண்ணிருக்கேன். சில நேரம் வந்து நார்மலா ஜோம் பண்ணிருக்கேன். அதே போலதான் பைபிள் படிக்கும்போது சில நேரம் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுருக்கேன். வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா அப்படின்றத அதை படிக்கும்போதே அழுதுருக்கேன். சில நேரம் நார்மலா ஜோம் பண்ணிருக்கேன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? சோ சில பேர் ரட்சிப்புக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ அழுது ஜோம் பண்ணி கேட்டாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னைய ரட்சிப்பார். அழுக பத்தல, நீ அழுது உன் சின் எல்லாம் கன்ஃபஸ் பண்ணாதான் ஆண்டவர் ரட்சிப்பார். அப்படி எங்கேயுமே போடல. கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை பண்ணி இதயத்துல விசுவாசித்தால், மரித்தோர்ல உயிரோடு எழுப்பினார் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அதான் ரோமர் 10, ரோமன்ஸ் 10:9, ரோமர் 10:9 அதான் போட்டிருக்கு. வாயினால் அறிக்கை செய், இதயத்துல விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இதை இன்னொரு வசனம் பாருங்க. எபேசியர் 2, அது எபேசியர் 2:8. இதை பார்த்து முடிச்சிடலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவம். தேவனுடைய ஈவனா கிஃப்ட். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அதை படிங்க சிஸ்டர். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு போதும் சிஸ்டர். கிரியையினால் உண்டானதில்ல, நாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது. எதை குறித்து? உங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது. கிரியையினால் உண்டானதல்ல அப்படின்னா, நான் அழுறதுனால நான் ரசிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அழுது புரண்டு ஜோம் பண்ணனால நான் ஆண்டவரனே ரட்சிப்புக்குள்ள நடத்தவில்லை. நான் 40 நாள் உபவாசம் இருந்தனால ஆண்டவரனே ரட்சிப்புக்குள்ள நடத்தவில்லை. புரியுதுங்களா? நான் டெய்லி சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் அட்டெண்டன்ஸ்ல 100% அட்டெண்டன்ஸ் வாங்கினால என்னை ரசிக்கப்படலனா பரவாயில்ல, இவர் ஒழுங்கா வந்திருக்காரு, ரட்சிப்பை கொடுத்துருவான்னு ஆண்டவர் கொடுக்கல எனக்கு. எப்படி உண்டாச்சு? அது தேவனுடைய ஈவு, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். முந்தின வசனம் 8வது வசனத்தை போடு விஜய். எப்படி வந்திருக்கான்? கிருபையினாலே. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிஃப்ட். ஈவுனா கிஃப்ட்.
இது உங்களால் உண்டானது. இதுலயே தெரிஞ்சிச்சு இது என்னால கிடையாதுன்ட்டு. என்னால என்னை ரட்சித்துக் கொள்ளவே முடியாதுன்றதுதான் சுவிசேஷமே. உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. சோ ரட்சிப்புக்கே எனக்கு யாருமே என்னால செய்ய முடியாதுன்னா, என் வாழ்க்கையே கர்த்தர் தான் நடத்தணும்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையாங்க? ரட்சிப்புக்கு கர்த்தர் தேவை. அதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும்ன்றதே அதுவும் சுவிசேஷம் கிடையாது. நெறைய பேர் அப்படி சொல்லுவாங்க சார். ரட்சிப்புக்கு தான் பிரதர் கர்த்தர். அதுக்கப்புறம் நீங்க தான் பிரதர் ஏதாவது பண்ணி பார்த்துக்கணும் பிரதர். அதுக்கப்புறம்லாம் கர்த்தர்லாம் எல்லாத்துக்குலாம் வரமாட்டார் பிரதர். ஸ்பெஷல் இதுக்கு தான் வருவார் பிரதர். கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க கர்த்தரை சார்ந்து இருப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால தான் பவுல் தெளிவா எழுதினாரு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் கிடையாது. கிறிஸ்துவனுடைய விசுவாசமே பை த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட். எல்லாத்துக்கும் அவர் விசுவாசம் தான் தேவைப்படுது எனக்கு. ரட்சிப்புக்கு தேவைப்பட்டுச்சா? ஆமா. அதே போல ஒவ்வொரு நாளும் நான் பிழைப்பதற்கும் அவருடைய விசுவாசம் தான் தேவைப்படுது. அதனால தான் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. டெய்லி நான் பிழைக்கிறதுக்கு எனக்கு விசுவாசம் தாங்க வேணும். அந்த விசுவாசம் இல்லாம எனக்கு ஒண்ணுமே நடக்காதாம் என் வாழ்க்கையில. நானா கூட ஏதாவது செய்யலாம். ஆனா அது எனக்கு நிறைவை கொடுக்காது. வெற்றியை கொடுக்காது. தேவன் என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறத என்னால என்னுடைய சுயத்துல செய்ய முடியாது. அது தேவனுடைய விசுவாசத்தை வைத்து தான் என்னால செய்ய முடியும். ஆமென். சோ இப்ப நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கேற்போம். 1 கொரிந்தியர் 11 போடுங்க. 1 கொரிந்தியர் 11 23ல இருந்து 26. சிஸ்டர் படிங்க. 1 கொரிந்தியர் 11 23ல இருந்து 26. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பானம் பண்ணும்பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யூ ஆர் ப்ரோக்ளைமிங் த லார்ட்ஸ் டெத். ஆமென். ஏன் நம்ம மரணத்தை தெரிவிக்கணும்? எதுக்கு மரணத்தை நினைவு கூறணும்? எதுக்கு அவருடைய மரணத்துக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவத்துக்கு மட்டும் அவர் மரிக்கல. பாவத்தின் விளைவாக உண்டான சகல காரியத்தையுமே அவர் மேல ஏற்றுக்கொண்டார். வெறும் பாவம் மட்டும் அங்க போகல. ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வெறும் பாவத்தை மட்டும் தான் மன்னிச்சிட்டாரு போல. மத்ததெல்லாம் நம்ம தான் டீல் பண்ணணும் உட்கார்ந்து ஓனியா அப்படின்ட்டு. கிடையாது. பாவம், பாவத்தின் விளைவுகளான சகலமும் அது மேல போயிடுச்சு. சோ பாவம் எதெல்லாம் பிறப்பிச்சுச்சு உலகத்துல? பாவம் வியாதியை கொண்டு வருது. பாவம் குறைவு, தரித்திரத்தை கொண்டு வந்துச்சு. சாபத்தை கொண்டு வந்துச்சு உலகத்துக்குள்ள. அப்புறம் பிரச்சனைகள், ஸ்ட்ரைஃப் பண்ணுவாங்கல்ல, எப்பவுமே கான்ஸ்டன்ட் பிரச்சனையில இருக்கிறது. அதை கொண்டு வந்துச்சு பாவம். வெட்கத்தை கொண்டு வந்துச்சு. ஷேம் வாஸ் a ரிசல்ட் ஆஃப் சின். எல்லாத்துக்கும் மேல மரணத்தை கொண்டு வந்துச்சு பாவம். அதை எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து தன் மேல எடுத்துக்கொண்டார். ஆமென். அவர் பாவமானார் அப்படின்ற வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம். அவர் பாவமானார் என்றால் பாவத்தின் பிள்ளைகளான எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் பாவமானார். ஆமென். சோ அதனாலதான் பவுல் இங்க சொல்றாரு, நான் தேவனிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொண்டனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் சம்திங் தட் வி ரிசீவ் ஃப்ரம் த லார்ட். இது மனுஷனால உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. கர்த்தருடைய பந்தி என்பது ஏதோ மனுஷனால உண்டாக்கப்பட்ட ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. இட் இஸ் நாட் a tradition of man. It is a divine partaking which was created by God. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா கர்த்தரோட பந்தியில பங்கேற்கும் பொழுது நீங்க கர்த்தருடைய சரீரத்தை எடுக்கிறீங்க, ரத்தத்தை எடுக்கிறீங்க. சோ சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்பெசிபிக்லி ஃபார் யுவர் பாடிலி ஹெல்த் அண்ட் ஹீலிங். ஆமென். ஸ்பெசிபிக்கா இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சரீரம். சோ நீங்க சரீரத்தை எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, அதை பிட்டு எடுக்கணும். யூசுவலா நம்ம நிறைய பேர் அப்படி எடுக்கிறது இல்ல. அதை யூ ஹேவ் டு பிரேக் இட். 2ஆ பிக்கணும். அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு
அப்படின்னு தானே போட்டிருக்கு. பிட்டு சீசர்கள் கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். சோ நீங்க பிட்டு எடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன அறிக்கை பண்றீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டுச்சு, என்னுடைய சரீரம் சுகமா இருக்கும். நீர் அடிக்கப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர், நீர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் அப்பா. என்னுடைய சரீரம் முழுவதும் சுகம் இருப்பதற்காக எல்லா தழும்புகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. என்னுடைய தலையிலிருந்து கால் வரை சுகம் இருப்பதற்காக நீங்க முள் கிரீடத்தை எடுத்துக்கொண்டீங்கப்பா. அதற்காக தான் சரீரத்தை பிட்டு சாப்பிடணுமா. சோ அந்த அப்பத்த எடுங்க. அத எடுத்து நீங்க வந்து 2ஆ பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பிற்கப்பட்டீங்க. நான் சுகமா இருப்பேன். நான் வியாதியோட இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க பிற்கப்பட்டதுனால நான் வியாதியோட இருக்க மாட்டேன். என் குடும்பத்துல வியாதி இருக்காது. என் பிள்ளைகள் மேல வியாதி இருக்காது. என் சந்ததி மேல வியாதி இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அப்பா நீங்க ஏசப்பா நீங்க பிற்கப்பட்டீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Father. Because of your brokenness I am made whole. ஹalleluya. Thank you Lord Jesus. உம்முடைய தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். ஹalleluya. Thank you Father. நன்றி, நன்றி. என்னுடைய சரீரத்துல வியாதி இருக்காது. என் குடும்பத்துல வியாதி இருக்காது. பலவீனம் இருக்காது. ஹalleluya. வியாதி இல்லாம வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். ஒரு கிறிஸ்தவன் வந்து வியாதியில இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எப்படி பாவத்தை வந்து ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதே போல வியாதியை வெறுக்கிறார். நீங்க பாவத்தை வெறுக்கிறீங்க. வியாதியையும் வெறுக்க தொடங்கணும் நீங்க. வியாதியை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எனி ஃபார்ம் ஆஃப் சிக்னஸ், எனி ஃபார்ம் ஆஃப் வீக்னஸ், யூ ஷுட் நாட் டாலரேட் இட் இன் யுவர் பாடி. உங்க சரீரத்துல அது சின்ன பலவீனமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மோசமான பலவீனமா இருந்தாலும் சரி, அதை நீங்க உங்க சரீரத்துல அதை அனுமதிக்கவே கூடாது. அதை டாலரேட்டே பண்ணக்கூடாது. அதை சகித்துக் கொள்ளவே கூடாது. நீங்க அதை வெறுத்து தள்ளணும். நீங்க இயேசுவின் ரத்தத்தினால அதை வந்து நீங்க வெளியே தள்ளி ஆகணும். அதை அவர் தழும்புகளால நீங்க சுகத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். இதுதான் தேவனுடைய சித்தம். எப்படி நீங்க பாவத்தை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு பாவத்துல நீங்க இருந்தாலும் எப்படியாவது நீங்க மனம் மாறி அதுல இருந்து வெளியே வரதான் ட்ரை பண்ணுவீங்க. அதே போலதான் வியாதியை விட்டு நீங்க வெளியே வரணும். வியாதி ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பரவாயில்ல இருந்துட்டு போட்டு நான் மாத்திரை எடுத்துக்கிறேன், மருந்து எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வந்து பிசாசோட உபதேசம். பரவாயில்ல பிரதர், அப்படியே மாத்திரை சாப்பிட்டே வாழ்றேன் பிரதர். எங்க இயேசு சொன்னாரா மாத்திரை சாப்பிட்டே வாழுன்ட்டு? அவருடைய வசனத்தை கண்டடைகிறவன் ஆரோக்கியத்தை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறான். அது அவனோட உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கும் தான் போட்டிருக்கு நீதிமொழிகள் 4:22. ஆமென். So you should hate sickness because God hates sickness. So அவரோட சரீரம் அதற்காகவே கொடுத்துச்சு. அவர் சரீரத்தை நீங்க எடுக்கும் பொழுது நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். என் சந்ததியில வியாதியே இருக்கக்கூடாது. மரணம் எங்களை ஆட்கொள்ள முடியாது. ஜீவனுக்குள்ள நாங்க வந்துட்டோம். எங்கள் மேல ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய ஜீவன் இருக்கு எங்க மேல. கிறிஸ்துவே நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர். ஆகையால் என்னுடைய சரீரம் உம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லாம் அவருடைய சரீரத்துல பங்கேற்போம். அடுத்தது அவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர் கொடுத்து இதை வாங்கி குடியுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம்ன்றாரு. புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஏன் புதிய உடன்படிக்கையின் ரத்தம்? பழைய உடன்படிக்கையில மோசேயின் உடன்படிக்கையில அந்த ரத்தம் வந்து பாவங்களை முழுமையாக நீக்க முடியாதாம். எபிரேயர்ல எல்லாம் எழுதியிருக்கு 10ல. எபிரேயர் 10 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். The blood of bulls and goats cannot take away the sin. முழுமையா எடுக்க முடியாதாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பலியிட்டீங்கன்னா திரும்ப நாளைக்கு நீங்க பாவிதான். இன்னைக்கு வரைக்கும் தான் உங்க கணக்கு தீர்ந்துச்சு. நாளைக்கு திரும்ப பாவிதான் நீங்க பழைய ஏற்பாட்டுல. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நித்தியத்திற்கும் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அவர் ரத்தத்தினால. For eternity we have been made righteous. இன்னைக்கு ரைச்சஸ், நாளைக்கு திரும்ப நான் ரைச்சஸ் ஆகணும்லாம் கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ரைச்சஸ். இன்னைக்கு ரைச்சஸ் ஆயிட்டேன், நாளைக்கு திரும்ப காலையில எழுந்து ஜோம் பண்ணி ரைச்சஸ் ஆகணும், திரும்ப அடுத்த நாள் ஜோம் பண்ணி ரைச்சஸ் கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் சேவ்ட் யூ ஹேவ் பிகம் ரைச்சஸ் ஃபார் இட்டர்னிட்டி. உங்க பொசிஷன் மாறவே மாட்டாது. யுவர் பொசிஷன் இஸ் யூ ஆர் அ ரைச்சஸ் மேன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துக்குள்ள நீங்க நீதிமான இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பொசிஷன். இது மாறாது. அது எப்படி நடக்குன்னா அவர் ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தினால. அது எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. இட் இஸ் சாங்டிஃபையிங் யூ, இட் இஸ் மேக்கிங் யூ ஹோலி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரு, இதை நான் வருமளவும் இதை செய்யுங்கன்றாரு. டில் ஐ கம் பேக் கீப் டூயிங் திஸ், கீப் டூயிங் திஸ். ஏன் நம்ம திரும்ப திரும்ப செய்யணும்னா அப்பதான் நம்ம மனசுக்கு இது நினைவு வருது. நம்ம மனசு மறந்து போயிருது. நம்மளுடைய மனசு we keep forgetting that we are righteous, we keep forgetting that we are healed, we keep forgetting that we are sons of God. அது மறந்து போயிடும் பாருங்க. இந்த மனசு ஒரு மோசமான மனசா இருக்கு. மறக்கடிச்சிருது காரியங்களை. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை செய்கின்றார். do it as often அப்படின்றார். அடிக்கடி பண்ணு. ஆதி திருச்சபையில வீடுதோறும் அப்பம் விட்டார்கள் போட்டிருக்கு. வீட்டுல டெய்லி உட்கார்ந்து பண்ணியிருக்காங்க அப்போ. அமேன்.
ஸோ அந்த பாத்திரத்திற்கு நன்றி சொல்ல ஆண்டவரே உங்க ரத்தத்துக்காக நன்றி. இந்த ரத்தத்தினால நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கேன். நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. என்னுடைய பொசிஷன் மாறவே மாறாது. நான் என்றைக்கும் நீதிமான். நான் என்றைக்கும் தேவனுடைய பிள்ளை தான். ஹalleluya. சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமா இருக்குது. ஹalleluya. கிறிஸ்துவே உம்முடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. உம்முடைய ரத்தம் என்னை தேவனோட சேர்த்திருக்கு ஆண்டவரே. ஹalleluya. Thank you. I've been one with Christ because of the blood of Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ரத்தத்துக்காக நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா பாத்திரத்துல பங்கேற்போம். Hallelujah. Thank you Lord. நன்றி. ஜெபம் பண்ணுவோம். Thank you Father. Hallelujah. ரபஹலனா ஷரபதியா நமா ரோஹோபோலோதியா ரகடரமா ஷரஹலதியா ரபதா ரீபஹலதரனமோ ஷோரஹோலதியா. Thank you Lord. ரபஹதரனமா. Thank you Lord. ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தினாலதான் பிழைத்திருக்கிறோம் அப்பா. Hallelujah. Thank you Father. இந்த அற்புதமான ஈவுக்காக நன்றி. Hallelujah. உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி. Hallelujah. உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் ஆண்டவரே. Hallelujah. 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 ஏன்னா நீங்க எங்களுடைய தகப்பனா இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளான எங்களுக்கு ஒரே அளவு தான் கொடுத்திருக்கிறீங்க. உம்மிடத்துல எந்த ஒரு பட்சபாதமும் இல்லப்பா. Hallelujah. எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம், எல்லாருக்கும் ஒரே அளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. எங்க கண்கள் திறக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்க கண்கள் திறக்கட்டும். பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. இந்த சத்தியத்தை நாங்க பார்க்கணும். இதை நாங்க புரிந்து கொள்ளணும். இதை நாங்க வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளணும். Hallelujah. Give us eyes of understanding, eyes of enlightenment, so that we will know what is inside of us. We will know the hope of our calling, the glory and the power that is within us. Hallelujah. Thank you, Lord. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவர். Hallelujah. எல்லாம் நம்ம கரங்களை இங்க தலை மேல வச்சு நம்ம சொல்லுவோம். I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood. The devil can do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. The devil can do me no harm. The devil can do me no harm. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்துக்கு கீழே இருக்கிறோம். பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமென். The devil cannot touch you. பிசாசு உங்க பிள்ளைகளை தொட முடியாது. உங்க சந்ததியை தொட முடியாது. நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்பு கீழே இருக்கிறீங்க. அவன் உங்களை தொட முடியாது. அவனுக்கு தொடறதுக்கு என்ன அதிகாரமும் கிடையாது. உங்க சுகத்தை அவன் தொட முடியாது. ஹalleluya. உங்களுடைய பொருளாதாரத்தை அவன் தொட முடியாது. எஸ். ஹalleluya. உங்களுடைய அழைப்பை அவன் தொட முடியாது. ஹalleluya. உங்களுடைய ஊழியத்தை அவன் தொட முடியாது. ஹalleluya. உங்களுடைய வேலையோ பிசினஸையோ அவன் தொட முடியாது. ஹalleluya. Thank you Lord. உங்களுடைய சமாதானத்தை அவன் தொட முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கல. அவருடைய சமாதானம் ஷாலோமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். For I have not given you the peace of this world, but I have given you my peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்னு சொன்னார். அவருடைய சமாதானம் ஷாலோம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால நீங்க டிப்ரெஸ்டா இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ்டா இருக்க முடியாது, கவலையோட இருக்க முடியாது. ஹalleluya. 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 பிசாசு உங்களை தொட முடியாது. ஏன்னா ரத்தத்தால மூடப்பட்டிருக்கிறீங்க. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நீதிமானாக மாற்றியிருக்கிறீர். நன்றி. பிள்ளையாக வைத்திருக்கிறீர். நன்றி. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. உம்முடைய வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி. Hallelujah. Hallelujah. Thank you Father. நன்றி ஆண்டவர் இயேசு நாமத்திலே. ஆமென். 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 இந்த வாரம் சண்டே மார்னிங் சென்னையில ஒரு சர்ச்சில் I'll be preaching. அந்த சர்ச்சோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் 14th anniversary. So I've been invited to preach there. இந்த சர்ச் மாணிக்கம் அவென்யூ கஸ்பாபுரம் போட்டிருக்கு. இது ஆக்சுவலி சேலையூர் கேம்ப் ரோடு அப்படின்னுவாங்க தாம்பரத்தில். அங்கே தான் இருக்குது இந்த சர்ச்சு. கேம்ப் ரோடில் வந்தீங்கன்னா யூ ஃபைண்ட் தட். ஸோ இஃப் யூ லைக் டு யாராவது வரீங்க, இங்கே வரணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கேன் கம். ஸோ மார்னிங் அரௌண்ட் 10 o'clock அது போல தான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 8:30 நீங்கள் போட்டிருக்கு, பட் ஈஸர் 10 o'clock போல தான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் என்னை மீட் பண்ணலாம். இஃப் யூ வுட் லைக் டு கம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். You can come there. ஆமென். ஸோ இது இந்த வாரம் இருக்கும். நெக்ஸ்ட் எவ்ரி Thursday we'll have the English meeting. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. Thursday இங்கிலீஷ் மீட்டிங் இருக்கும்.
டியூஸ்டே தமிழ் மீட்டிங் இருக்கும். ஸோ தேர் வில் நாட் பி எனி சேஞ்ச் இன் தட். அடுத்தது ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கு, என்னுடைய கூகுள் பே நம்பர், என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர், எவ்ரி திங் இஸ் த சேம். எல்லாமே ஒரே நம்பர் தான், 9884160264. ஸோ என்னுடைய ஊழியத்தில் உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அமேன். மை மினிஸ்ட்ரி இஸ் இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, சுவிசேஷ ஊழியம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியத்தோட நீங்கள் நிற்கணும், அதோட பங்கேற்கணும்னு நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த இதில் நீங்கள் வந்து யூ கேன் கிவ் அன் ஆஃபரிங் டு திஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம்.